வேத வசனத்தில் आज हम पवित्र वचन में से அல்லேலூயா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். पहला कुरिन्थियों 10वां अध्याय का 5वां वचन को पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் எப்படி இருக்கவில்லை, பிரியமாய் இருக்கவில்லை. और पहला कुरिन्थियों 10 के 5 में फिर भी उनमें से ज्यादातर लोगों के साथ परमेश्वर खुश नहीं थे. அப்படியானால் யாரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை என்று நாம் அறிய வேண்டும். इसका मतलब परमेश्वर किसके साथ प्रसन्न नहीं हुए हमें समझना அந்த है. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தால் उस पहला कुरिन्थियों 10वां अध्याय का पहला वचन पढ़ेंगे तो 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். और उस 10वां अध्याय पहला वचन में सब लोग बादलों के नीचे थे எல்லாரும் செங்கடலை கடந்து வந்தார்கள். और सभी लोगों ने लाल समुद्र को पार करके आए. அதனுடைய 3வது வசனத்தில் வாசிக்கும் போது यदि उसके तीसरा वचन எல்லாரும் அல்லேலூயா ஞான போஜனத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள். और सब लोग उस आत्मिक भोजन के साथ तृप्त हुए थे. அது மன்னாவை குறிக்கிறது. और वो मन्ना को दर्शाता है. வனாந்தரத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னா கொடுத்தார். मरुभूमि में सबको परमेश्वर ने मन्ना को दिया. அல்லேலூயா. அதனுடைய 4வது வசனத்தில் வாசிக்கும் போது उसका चौथा वचन पढ़ेंगे तो எல்லாரும் ஞான கன்மலையினுடைய தண்ணீரை என்ன செய்தார்கள், குடித்தார்கள். उस आत्मिक चट्टान के उस पानी को सब लोगों ने पिया था. எல்லாரும் தண்ணீர் குடித்தார்கள். सब लोगों ने पानी पिया. அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 2:7 ஒன்றும் அவர்களுக்கு குறைபடவில்லை. व्यवस्थापन 2 के 7 में उनको कोई भी कमी नहीं थी. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார், எதுவுமே அவர்களுக்கு குறைபடவில்லை. क्योंकि प्रभु उनके साथ थे, उनके जिनमें कोई कमी नहीं था. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழசாகவில்லை. उनका पहना वस्त्र खराब नहीं हुआ. அவங்க போட்டிருந்த செருப்பு என்னாகல, பழசாகல. उनका पहना हुआ जूता भी खराब नहीं हुआ. அப்படி அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். इस प्रकार से प्रभु ने अद्भुत तरीके से चलाया. அந்த ஜனங்களை நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. और प्रभु ने जिस तरीके से चलाया वो अद्भुत था. ஆனால் 5வது வசனத்தில் வரும்போதுதான் लेकिन 5वें वचन में जब हम पढ़ते हैं அப்படி இருந்தும் என்று சொல்லுகிறார். और ऐसा होने पर भी இத்தனை அற்புதங்களை செய்தும் இத்தனை பெரிய காரியங்களை செய்தும் இவ்வளவு தூரம் அவர்களை ஆசீர்வதிச்சோம். इतने महान काम और इतने आशीषों को पाने के बाद भी இவ்வளவு தூரம் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் அவர்களை நடத்தியும் इतना बिना कमी का परमेश्वर ने चलाने के बाद भी அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் எப்படி இருக்கவில்லையா, பிரியமாய் இருக்கவில்லை. उनमें से बहुत एक लोगों को साथ परमेश्वर खुश नहीं थे. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, आराधना में आए परमेश्वर के प्रिय, நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிய வேண்டியது அவசியம். हमें समझने कि क्या हम परमेश्वर के लिए प्रसन्न करने वाले जीवन है कि नहीं. வனாந்தரத்தில் எப்படி அநேகரிடத்தில் பிரியம் இல்லாமல் இருந்தாரோ, जैसे मरुभूमि में बहुत लोग परमेश्वर को खुश नहीं किए, அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரியம் இல்லாதவராய் இருந்தால், और यदि हमारे जीवन से भी परमेश्वर प्रसन्न न हो तो நாம ஆண்டவருக்குள்ள ஜீவிச்சு என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. तो परमेश्वर में जीकर कोई मतलब नहीं रहता. காரணம் அந்த 5வது வசனத்துல வாசிக்கிறோம், क्योंकि इस 10वां अध्याय 5वें वचन में हम पढ़ते हैं தேவன் அவர்கள் மேல பிரியம் இல்லாமல் இருந்தபடினால क्योंकि परमेश्वर उनसे खुश नहीं थे, அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே என்ன செய்யப்பட்டார்களா, அழிக்கப்பட்டு போனார்கள். वो सब लोग मरुभूमि में नाश हो गए. அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். वो सब लोग मरुभूमि में नाश हो गए. நம்மை அழிவுக்காக கர்த்தர் கொண்டு வரவில்லை, हमें नाश करने के लिए परमेश्वर ने नहीं चुना, நம்மை பரலோகத்திற்காக ரட்சித்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். लेकिन स्वर्ग के लिए उद्धार में परमेश्वर ने अब तक चलाया है. அதனால நாம் அல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி விழுந்து போகாதபடிக்கு इसलिए आत्मिक जीवन में पीछे हटकर हम गिरे नहीं, इसलिए கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து மரிக்க வேண்டியது அவசியம். अंत तक परमेश्वर के लिए प्रसन्न कर कर मरना है. நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் यदि परमेश्वर को प्रिय करना है तो முதலாவது எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். पहली बात इब्रानी के 11 के 6 में हम எபிரேயர் पढ़ते हैं. 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல इब्रानी 11 अध्याय का 6वां वचन, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது, பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். और बिना विश्वास के हम प्रभु को प्रसन्न नहीं कर सकते हैं. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். और बिना विश्वास का कोई भी प्रभु को खुश नहीं कर सकता. அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்ல நிரந்தரமான ஒரு ஸ்டேபிள், ஒரு உறுதியான விசுவாசம் அவசியமா இருக்கு. हमारे आत्मिक जीवन में एक स्थिर विश्वास की जरूरत है. வேதத்திலே எபிரேயர் 3:19 நாம் வாசித்தால் वचन में इब्रानी 3 के 9 में पढ़ेंगे. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே इब्रानी 3
3 अध्याय 19 वचन में அவர்களுடைய அவிசுவாசத்தினால उनके अविश्वास के कारण அவர்கள் கானானுக்குள்ள என்ன செய்ய முடியாமல் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். वो लोग कानान में प्रवेश नहीं कर पाए. எதனால கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாமல் போனார்கள்? और क्यों वो लोग कानान में प्रवेश नहीं कर पाए? அவிசுவாசத்தினாலே கூடாமல் போனார்கள். अविश्वास के कारण वो लोग प्रवेश नहीं कर पाए. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு அந்த விசுவாசம் குறைபட ஆரம்பிக்கிறது, हमारे आत्मिक जीवन में जिस दिन से वो विश्वास कम होने लगता है, நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் பரலோகத்தை விட்டு தூரப்படுகிறோம். हम स्वर्ग से थोड़ा थोड़ा करके दूर होने लगते हैं. நம்முடைய எல்லா விசுவாசத்தை நாம் இழந்து போகும்போது, हमारे सारा विश्वास को जब हम खो बैठते हैं, நாம் எதையும் இழந்து போகிற பிள்ளைகளாய் மாறி போகிறோம். பரலோகத்தை இழந்து போகிற நிலைமையிலே மாறி போகிறோம். तो स्वर्ग को भी हम खोने जैसा हो जाते हैं. அவருடைய அவிசுவாசத்தினாலே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். उनके अविश्वास के कारण वो लोग कनान में प्रवेश नहीं कर पाए. இன்றைக்கு ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் விசுவாசத்தை இன்னும் நீர் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. आज परमेश्वर से प्रार्थना करने की प्रभु मेरा विश्वास को और நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாள் நாம் இழந்துடக் கூடாது. हमारे विश्वास को किसी भी दिन आपको गवाना नहीं है. யோபனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான். अय्यूब ने अपने जीवन में सब कुछ गवाया. அவனுடைய பணத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். उसने पैसा को खोया और बच्चों को और सब खोया. அவனுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கூட இழந்துட்டான். उसके शरीर में सेहत को भी उसने हराया. ஆனால் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்த அந்த விசுவாசத்தை மாத்திரம் என்ன செய்யல, இழந்து போகவே இல்லை. लेकिन जिस विश्वास को प्रभु ने दिया सिर्फ उससे उसने नहीं गवाया. அந்த விசுவாசத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தான். அவன் வெட்கப்பட்டு போகல. उस विश्वास अंत तक स्थिर रहा और वो कभी लज्जित नहीं हुआ. இன்றைக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் விசுவாசத்துல உறுதியா நிக்கணும் ஆண்டவரே. आज प्रार्थना करो कि प्रभु में विश्वास में स्थिर रहना चाहिए. எத்தனையோ பேர்கள் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவர்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனார்கள். बहुत सारे लोग जब तकलीफ या समस्या आए तो विश्वास से दूर हो गए. நான் மரித்தாலும் கர்த்தருக்காய் மரிக்கணும், வாழ்ந்தாலும் கர்த்தருக்காய் வாழணும்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் நின்றால் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். और मैं मरूं तो भी परमेश्वर के रहूंगा और जीव तो भी परमेश्वर के इस विश्वास में रहेंगे तो स्थिर रहेंगे. சில சமயங்கள்ல நாம நினைக்கிறோம் எரிகோ கோட்டை அல்லது ஆர்ப்பரித்ததனால விழுந்துருச்சுன்னு சொல்லி. कुछ समय हम सोचते हैं कि यरीहो का दीवार चिल्लाने के कारण गिर गया. ஆனால் வேதவசனத்துல ஆர்ப்பரித்ததனால விழுந்ததுன்னு சொல்லப்படல. लेकिन वचन में ऐसा नहीं लिखा कि क्योंकि आवाज किया था वो गिर गया. நீங்க அல்லேலூயா ஆமென் எபிரேயர் 11:30 வாசித்தால், इब्रानी के 11 अध्याय का 30 वचन में, எபிரேயர் 11 அதிகாரம் 30 வசனத்துல விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தினுடைய மதில்கள் 7 நாள் சுற்றி வந்த போது அது என்ன செஞ்சிருச்சு, அது விழுந்து போனது. और विश्वास से 7 दिन जब वो लोग घूमे तब वो यरीहो की दीवार गिर गया. எரிகோ கோட்டை விழுந்து போனதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் விசுவாசத்தோடு சுற்றி வந்ததுனால. वो यरीहो की दीवार गिरने का एक कारण यही था कि वो लोग 7 दिन विश्वास से घूमे. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்னதா இருக்கிறது, ஜெயமாய் இருக்கிறது. और आपका विश्वास इस संसार में जीतने के लिए एक जय जैसा है. நல்ல விசுவாசத்துல உறுதியா நின்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். जब अच्छे विश्वास में जीते तो प्रभु उनसे खुश होता है. இரண்டாவதாக நாம அல்லது ரோமர் 8:8 வாசித்தால், और दूसरी बात रोमियो के 8वें वचन में, ரோமர் 8 அதிகாரம் 8வது வசனத்திலே மாம்சத்திலே இருக்கிறவர்கள் தேவனை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்தவோ பிரியமா இருக்கவோ முடியாது. और रोमियो 8वें वचन में जो लोग मांस के हिसाब से जीते वो लोग प्रभु को खुश नहीं कर सकते हैं. மாம்சத்திலே ஜீவிக்கிறவர்கள் அல்லேலூயா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. जो लोग मांस में जीते वो लोग प्रभु को खुश नहीं कर सकते அப்படினா हैं. நாம் எதிலே ஜீவிக்க வேண்டும்? इसका मतलब हमें किस में जीना நாம் चाहिए? ஆவியிலே ஜீவிக்கணும். हमें आत्मा में जीना चाहिए. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லேலூயா ஜீவிக்க வேண்டும். हमें आत्मिक जीवन में ज्यादा जीना है. நாம் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பார்த்தால், हम मांस के कामों को जब पढ़ते हैं, ஆமென், கலாத்தியர் 5:19-20 வாசிக்கும் போது 5 के 19 और 20 वचन, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு और मांस का क्रिया प्रकट होता है ऐसा दिखाकर அதனுடைய 20வது வசனத்துல வாசிக்கிறோம். 20वें वचन में हम पढ़ते हैं, சண்டை, வாக்குவாதம், பெலிசோனியம், இப்படி சில காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். और झगड़ा या वाद विवाद इन सारी चीजों को वहां लिखा है. இதெல்லாம் எதனுடைய கிரியைகளாய் இருக்கிறது? ये सब किसका काम है? மாம்சத்தினுடைய கிரியைகளாய் இருக்கிறது. ये सब मांस का काम है ऐसा हम அதிலே पढ़ते हैं. வைராக்கியங்களை பார்க்கிறோம். और ऐसे जोश और उत्साह को देखते ரொம்ப हैं வைராக்கியத்துல இருப்பாங்க. और बहुत ही जोश में रहते அதிலே हैं. வைராக்கியம், அதிலே மாம்சத்தின் கிரியைகள். और ये सारे वो मांस के क्रिया, அதிலே ஆனால் இன்றைக்கு நம்மை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். लेकिन फिर भी आज प्रभु ने हमें आत्मिक बच्चों जैसा बनाया. எத்தனை பேர் மாம்சத்துல வாழ விரும்பல ஆண்டவரே? कहते लोग कहते हैं कि मैं मांस में जीना नहीं चाहता हूं, நீங்க எனக்கு போதும், ஆவியில நான் ஜீவன், ஆவியில வாழணும். और आप हमारे लिए काफी है, मैं आत्मा में जीना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணும் விரும்புறீங்க? कहते लोग कहते हैं कि मैं आत्मा का जीवन जीना चाहता हूं.
அல்ல நமக்குள்ளே ஆவியும் மாம்சமும் இருக்கிறது. हमारे अंदर आत्मा भी और मांस भी है. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில ஆவி ஜெயம் எடுக்கிறது. कुछ लोग के जीवन में आत्मा जय पाता है சிலருடைய வாழ்க்கையில மாம்சம் ஜெயம் எடுத்து விடுகிறது. और कुछ लोग के जीवन में मांस जय को पाता அல்ல है. இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் इसी गलातियों 5वां अध्याय में, ஆமென், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். गलातियों 5 के 16 वचन में, அல்லேலூயா, நீங்க ஆவிக்கு ஏற்றபடி என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். और आपको आत्मा के अनुसार चलना चाहिए. அப்படி ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் 16வது வசனத்திலே அல்லேலூயா, நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்ய மாட்டீர்கள்? மாம்சத்தின் அல்லேலூயா ஆசைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். और यदि आप आत्मा में जाएंगे तो उस शरीर के कामों को आप पूरा नहीं करेंगे. மாம்சத்துக்கு நிறைய பாவ ஆசைகள் இருக்கு. और मांस में पाप की बहुत इच्छाएं होती அல்லேலூயா, है. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நடக்கும்போது மாம்சத்துக்கு இடமில்லாமல் போய்விடும். जब आप आत्मिक बच्चे बनकर जीते तो मांस के लिए कोई काम नहीं रहता அந்த है. மாம்சத்தின் கிரியைகள் செயலிழந்து போயிடும். वो मांस के काम एक हरावट को पाएगा. அதற்கு அடுத்த வசனத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். उसका अगला 5वां अध्याय 17 वचन में, அல்லேலூயா, 17வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சம் ஒண்ணு இச்சிக்கிறது, ஆவி ஒண்ணு இச்சிக்கிறது. और मांस कुछ दूसरा चाहता है और आत्मा अलग चाहता है. மாம்சம் இன்னைக்கு நீ அல்ல டயர்டா இருக்கிற, ஆராதனைக்கு போக வேண்டாம்னு மாம்சம் சொல்லும். और मांस कहेगा कि आज तो थोड़ा थका हुआ है, आराधना में मत जाओ. அல்ல ஆவி உள்ள இருந்து சொல்லும், நேரம் ஆயிடுச்சு, நீ என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், புறப்படுங்கிறோம். लेकिन आत्मा कहेगा कि समय हो गया, तुझे आराधना में जाना है. அல்ல மாம்சமோ பலவீனமானதாய் காணப்படுகிறது. और मांस तो कमजोर है, ஆவியானது எப்படி இருக்கிறது? உற்சாகம் உள்ளதாய் लेकिन காணப்படுகிறது. आत्मा तो बलवंत है. மாம்சம் பாவம் செய்ய தூண்டுகிறது. और मांस जो है पाप करने के लिए उत्साह करता है. ஆவியானது பரிசுத்தமாய் வாழ அல்லேலூயா நம்மை நடத்துகிறது. लेकिन आत्मा हमें शुद्ध और पवित्र रहने को बताता है. மாம்சம் நரகத்துல இழுக்கிறது. मांस हमें नरक की ओर खींचता है, ஆவியானது பரலோகத்துல நம்மை கொண்டு போகிறது. लेकिन आत्मा में स्वर्ग की ओर ले जाता நாம் है. எதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? हम किसको ज्यादा महत्व देना चाहिए? ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा को ज्यादा स्थान देना வெள்ளம் चाहिए. போல சாத்தான் வந்தாலும் और शैतान सिंह की तरह आए तो भी ஆவிதாமே என்ன கொடி பிடிக்கிறவரா, வெற்றி கொடி பிடிக்கிறவரா இருக்கிறார். हमारा आत्मा ही वो जय का झंडा को ले आता है. சிலருடைய வாழ்க்கையில மாம்சம் ஜெயம் எடுக்கிறது. कुछ लोग के जीवन में मांस जय पाता है, ஆனால் சிலருடைய வாழ்க்கையில ஆவி ஜெயம் எடுக்கிறது. लेकिन कुछ लोग के जीवन में आत्मा जय உங்க पाता है. வாழ்க்கையில என்னது ஜெயம் எடுக்கணும்? आपके जीवन में क्या जय पाना चाहिए? ஆவியானது ஜெயம் எடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ये तो लोग कहते हैं कि आत्मा को जय पाना है, ஆவியானது ஜெயம் எடுக்கணும். आत्मा को जय पाना है. முன்னே நாம் மாம்சத்தின்படி நடந்தோம். और एक बार हम मांस में जीते थे. எபேசியர் 2:3 வாசிக்கும் போது, एफेसियर दूसरा अध्याय का 3रा वचन, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே एफेसियर दूसरा अध्याय का 3रा நாம் वचन, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால மாம்சத்தின்படி மனசு விரும்பினபடி வாழ்ந்தோம். हम उद्धार में आने के पहले मांस के अनुसार चले மாம்சமும் மனசு விரும்பினபடி நடந்தோம். और जो कुछ मन और मांस ने चाहा हमने किया. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. लेकिन अब हम ऐसे नहीं அந்த हैं. மாம்சத்தின் இச்சைகளை ஆசைகளை சிலுவையில் அறைய வேண்டும். उस मांस के इच्छा को आपको क्रूसित करना है. கலாத்தியர் 5:24 சொல்லும்போது, गलातियों 5:24 में, நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால், यदि तू सच में उद्धार நீ पाया, உண்மையிலே ஆவிக்குரிய பிள்ளையா यदि இருந்தால், तू सच में एक आत्मिक बच्चा है, உன்னுடைய तो மாம்சத்தின் இச்சைகளை என்ன செய்யணுமா? சிலுவையில் அறைந்து போட வேண்டும். आपके मांस के इच्छाओं को क्रूस में क्रूसित करना உன் है. மாம்சம் வேலை செய்யக்கூடாது. तेरा मांस काम नहीं करना உன் चाहिए, மாம்சம் உயிரோட வைக்க கூடாது. तेरा मांस जीवित नहीं रहना அந்த चाहिए. மாம்சத்துடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். उस मांस के इच्छा और योजना को आपको क्रूस में क्रूसित करना அப்படி है. அறைஞ்சாத்தா அவர் நம்மேல் எப்படி இருப்பாரு? பிரியமாய் இருப்பாரு. अगर आप ऐसा क्रूसित करेंगे तो ही प्रभु आपसे खुश होगा, இல்லனா அழிஞ்சு போக வேண்டியது नहीं வரும். तो शायद नाश होना पड़ेगा. வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் அல்லது அழிஞ்சு போனது மாதிரி அழிய வேண்டியது வரும். जैसे वो लोग मरुभूमि में नाश हुए, शायद हम भी नाश होना இன்னைக்கு சொல்லுங்க, पड़ेगा. ஆண்டவரே நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க விரும்பல ஆண்டவரே. आज कहो कि प्रभु के मैं नाश होने को नहीं चाहता, மாம்ச இச்சைகளை அல்லது நான் சிலுவையில் அறைகிறேன். मांस के इच्छाओं को मैं क्रूस पर क्रूसित சொல்லுங்க, நான் करूंगा. சிலுவையில் அறைகிறேன். कहो कि मैं क्रूस पर क्रूसित करूंगा. ஆமென். குட் ஃப்ரைடே சொன்னா ஏசு சிலுவையில் அறையப்பட்டார். गुड फ्राइडे के दिन यीशु क्रूसित हुए ஆனா थे. உங்க குட் ஃப்ரைடே சொன்னா உங்க மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சிரணும். लेकिन अगर आपका गुड फ्राइडे कहना है तो आपको मांस को क्रूसित करना है. அல்லது அதுதான் உண்மையான குட் ஃப்ரைடே. वही एक सच्चा गुड फ्राइडे है. எத்தனை பேர் மாம்சத்தின் கிரியைகளை இச்சைகளை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேங்கிறீங்க? ये लोग कहते हैं कि मांस के इच्छाओं को मैंने क्रूस पर क्रूसित कर दिया. அல்லேலூயா. हालेलुया. நல்ல கையத்துக்கு சொல்ல, நான் மாம்ச இச்சைகளை
சிலுவையில தூக்கி அடிச்சிட்டேன், ஆமென், அரைஞ்சிட்டேன். और अच्छे से हाथ रखाओ कि मैंने मांस की इच्छा को क्रूस पर क्रूसित किया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? அவர்கள் மாம்ச இச்சையில விழுந்தது அழிஞ்சு போயிட்டாங்க. क्योंकि वो लोग मांस की इच्छाओं में पड़कर ही नाश हो गए। இதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தோம். इसी पहला कोरिन्थियर 10वां अध्याय का 6वां वचन में ஏன் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல பிரியமா இருக்கலன்னு சொல்லி பல காரணங்களை और சொல்றாரு. क्यों प्रभु उनके साथ खुश नहीं हुए, ऐसे बहुत से कारण है। அதுல ஒரு காரணம் தான் 6வது வசனம். उसमें से एक कारण 6वां वचन में है। 6வது வசனத்துல 10ஆம் அதிகாரம் அல்ல 1 கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு? पहला कोरिन्थियर 10 के 6 में அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை என்ன செய்யக்கூடாதா? இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு ஒரு ஞாபகமாய் கர்த்தர் வச்சிருக்கார். और ये सब हमारे लिए एक उदाहरण जैसे है ताकि हम उन दुष्ट चीजों के लिए, அவர்கள் வனாந்தரத்துல இச்சித்து அழிந்து போனது போல जैसे लोग मरुभूमि में इच्छा करके नाश हो गए, நாமும் பொல்லாதவைகளில பொல்லாங்கான காரியங்களை இச்சைகள் வைக்காதபடி और हम भी दुष्ट बातों में इच्छा न करें। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காலத்துல ரொம்ப அல்லேலூயா அந்த மாம்ச இச்சையில ஓடிக்கிட்டு இருந்தோம். और एक समय में मांस के इच्छा के अनुसार ज्यादा चलते ஆனா थे, இன்னைக்கு கர்த்தருக்கு ஏற்ற ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். लेकिन आज हर एक को प्रभु ने आत्मिक बच्चे जैसा बनाया है। அவருக்கு என்னது பிடிக்கும்னு சொல்லி நீங்க அறியணும். उसको क्या पसंद है करके आपको जानना है। ஆண்டவரே உமக்கு என்ன பிடிக்கும் ஆண்டவரே? कहो कि प्रभु तुझे क्या पसंद है, உமக்கு பிரியமானதை जो तुझे खुश करता है। ஆவியானவர் சொல்ற உமக்கு என்னது பிரியமோ दाऊद कहते हैं जो तुझे अच्छा लगता है அதை நான் செய்வதற்கு मैं उसे करने के लिए எனக்கு நீர் என்ன செய்யும்? கற்றுத்தாரும் ஆண்டவரே. तू मुझे सिखा करके, वो कहता है। இத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நான் வாழ விரும்புகிறேன். ये तो लोग कहते हैं कि प्रभु को खुश करने के लिए मैं जीऊंगा। அல்லேலூயா. கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்கு என்னது பிடிக்கும்னு சொல்லி நல்லா தெரியும். और शादी होने के बाद पति को क्या पसंद है अच्छे से जानती है। அல்லேலூயா. கணவனுக்கு கோழிக்கறி தான் பிடிக்கும்னா கோழிக்கறி தான் உண்டாக்குவாங்க. अगर पति को मुर्गी का अच्छा लगता है तो वो मुर्गी बनाते हैं। அவங்களுக்கு சிலருக்கு மீனே பிடிக்காது. कुछ लोगों को तो मछलियां नहीं ஆனா पसंद, கோழி நல்லா பிடிக்கும். लेकिन मुर्गी पसंद है। அப்ப அது பிடிக்காதத கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தா கணவன் நெருஞ்சி வராயா? तो अगर जो नहीं पसंद है उससे लेके तो पति क्या करेगा? சிலருக்கு முட்டை பிடிக்கும் ஆனா கோழி பிடிக்காது. कुछ लोग को तो अंडा पसंद है लेकिन मुर्गी சிலருக்கு नहीं, மட்டன் பிடிக்கும் கோழி பிடிக்காது. और कुछ लोग को मटन पसंद है और मुर्गी சிலருக்கு नहीं, கோழி மட்டும் தான் பிடிக்கும். कुछ लोग को सिर्फ मुर्गी पसंद சிலருக்கு வேற ஒண்ணும் பிடிக்காது, மரக்கறி தான் பிடிக்கும், சாம்பார் தான் பிடிக்கும். और कुछ लोग को सिर्फ सब्जियां पसंद है। எது பிடிக்குதோ அது போல செய்ய விரும்புகிறார்கள். और जो पसंद है उसके अनुसार करना चाहते உங்க हैं। பிள்ளைக்கு என்னது பிடிக்குமோ அது போல நீங்க செய்ய விரும்புறீங்க. और आपके बच्चों को क्या पसंद है उसके अनुसार आप करने की कोशिश ஆனால் करते இத हैं। பார்க்கல அதிகமாய் ஆண்டவருக்கு என்னது பிடிக்குமோ அதுபடி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். लेकिन इससे भी बढ़कर प्रभु को क्या अच्छा लगता है उसे हमें करना है। ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். कहो कि प्रभु मैं तुझे खुश करने के लिए समर्पण करता हूं। 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். पहला यूहन्ना 3 के 22 में हम पढ़ते 1 हैं। யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல पहला यूहन्ना 3 अध्याय का 22 वचन, அதுல அவர் சொல்லி வரும்போது वो सब बताने के बाद ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். प्रभु हमारे प्रार्थनाओं को सुनता है। அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு ஒரு காரணத்தை वो சொல்லுகிறார். हमारे प्रार्थनाओं को सुनने के लिए एक कारण को बताता है। அவருக்கு பிரியமானதை நாங்கள் என்ன செய்கிறபடியால் அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அவராலே பெற்றுக்கொள்வோம். और क्योंकि हम वो करते जो प्रभु चाहता है तो जो प्रभु सारे प्रार्थनाओं को उत्तर देता है। அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறபடியால் क्योंकि हम उसे खुश करने वाले चीजों को करते நாம் हैं। என்னமெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ, जो कुछ हम मांगते हैं, நாம் என்னமெல்லாம் ஜெபிக்கிறோமோ, जो कुछ हम प्रार्थना करते நம்முடைய हैं, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். हमारी प्रार्थनाओं को सुनकर प्रभु अद्भुत करते நம்முடைய हैं। ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். हमारे प्रार्थनाओं को सुनकर प्रभु अद्भुत நீ சொல்ல करते हैं। ஆண்டவரே உமக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் என்ன செய்றேன் செய்வேன் ஆண்டவரே. आज कहो प्रभु जो तुझे खुश रखेगा वही मैं करूंगा। ஒரு காலத்துல கல்யாணம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி और एक समय में उधार पाने से पहले சினிமா பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. और शायद सिनेमा देखने के लिए बहुत चाह रखेंगे। இப்ப எல்லாரும் மொபைல்ல பார்க்கறாங்க. और अभी तो सब लोग मोबाइल में देख लेते கொஞ்ச हैं। நாளைக்கு முன்னால டிவில பார்த்தாங்க, இப்ப மொபைல்ல பார்க்கறாங்க. और कुछ समय पहले टीवी में देखा करते थे, अब मोबाइल में ही देख लेते அதுக்கு हैं। முன்னாடி எங்கேயோ போய் பார்ப்பாங்க. उसके पहले कहीं और जाकर देखते அத थे। பார்க்கிறதுக்காக ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்துக்குவாங்க. और वो देखने के लिए 2 या 3 का झुंड हो जाता இவங்க है। சினிமா கூட்டாளி. और ये लोग सिनेमा देखने का एक झुंड, கரெக்ட்டா அந்த படம் பார்க்கிறதுக்காக நல்ல பூவெல்லாம் ஒட்டி வச்சு குத்தி வச்சு அவன் ஜோடியா போறது. और अच्छे से उस पिक्चर को देखने के लिए जोड़ी में जाते हैं। ஆனா இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கும்? लेकिन अभी वो सब सोचकर क्या இப்ப होगा? அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கும்? वो सब सोचने पर कैसा அந்த लगता है? அரரா பக்கமே தெரியாது. இப்போ अभी वो जगह ही नहीं याद आता। இப்போ अलली வெறுப்பா தெரியும். अभी वो सब नफरत होने लगता எத்தனை है। பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தம்பாக்கு போட்டுருக்கீங்க? और कितने लोग उधार पाने के पहले तंबाकू खाया எத்தனை करते பேர் थे? ரட்சிக்கப்படுற தம்பாக்கு போட்டுருக்கீங்க? और कितने लोग उधार से पहले तंबाकू खाते थे?
எத்தனை பேர் ஆமென் ஹalleluya ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எத்தனை பேர் சாராயம் குடிச்சிருக்கீங்க या उद्धार पाने से पहले दारू पिए हैं? யாருமே குடிக்கலையோ क्या किसी ने नहीं पिया है? எத்தனை சாராயம் குடிச்சிருக்கீங்க कितने लोग कह सकते हैं दारू पीता था? எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஆமென் இழுத்துருக்கீங்க புசு புசுன்னு और कितने लोगों ने ऐसा धूम्रपान फूका அது होगा? யாரும் குடிக்க இழுக்கலையோ क्या किसी ने नहीं फूका? சிகரெட் இழுத்துருக்கீங்க தம்பாக்கு போட்டுருக்கீங்க சாராயம் குடிச்சிருக்கீங்க எல்லாம் அடிச்சிருக்கீங்க या सिगरेट या तंबाकू या सिगरेट फूका होगा? ஆனா இப்போ அது மேல ஆண்டவர் என்ன தந்துட்டாரு लेकिन अब उस पर प्रभु ने क्या அது किया? மேல ஒரு வெறுப்பை தந்துட்டாரு எத்தனை பேர் சொல்றீங்க एक नफरत को प्रभु ने लाया है। இப்ப யாராவது புசுன்னு எழுத பக்கத்துல நிக்கிறதுக்கே கையை இப்படி இப்படி ஆட்டுதீங்களே ஏன் அது மேல ஒரு வெறுப்பை தந்துட்டாரு ஆவியானவர் अभी अगर आसपास में कोई फूकता है तो आप नफरत करके हट जाते क्योंकि प्रभु ने ऐसा कर दिया। ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி செய்ய எனக்கு நீர் அல்லேலூயா பலப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே कहो कि प्रभु तुझे प्रसन्न करने वाला जैसा बनाया उसके लिए धन्यवाद। அவருக்கு பிரியமில்லாததை நாம செய்ய விரும்பல उसको खुश नहीं करने वाली चीजों को हम नहीं करते। அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் तो जब हम उसे खुश करते हैं तो वो हमें खुश रखता அவர் है। நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் हमारे प्रार्थनाओं को सुनने वाला वो परमेश्वर बनता है। அல்லேலூயா हालेलुया। ஆமென் அடுத்து நாம வாசித்தால் उसके बाद हम पढ़े तो 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே पहले தெசலோனிக்கேயர் का 4 अध्याय का पहला वचन, நாம் அல்லேலூயா நடந்து கொள்ள வேண்டும் हमें चलना चाहिए। யாருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் किसको प्रसन्न कर कर चलना है? 1 தெசலோனிக்கேயர் அல்லவா पहला தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4 अध्याय அதனுடைய 1வது வசனத்துல வாசிக்கிறோம் அல்லேலூயா அதனுடைய அந்த கடைசில வாசிக்க நீங்க இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவோ தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அல்லவா और इस प्रकार से जीकर आपको प्रभु को खुश करना है। அல்லேலூயா நீங்க உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் और आपके चाल चलन में आपको पवित्र रहना है। அந்த நடக்கை என்பது வாழ்க்கையை குறிக்கிறது वो चलना एक जीवन को बताता है। நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கணும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும் और इस प्रकार से जी खुश करना है। அப்படின்னு சொல்லிட்டு தான் 1வது வசனத்துல அப்படி சொல்லிட்டு தான் और पहला वचन में ऐसा कहने के बाद அதனுடைய 3வது வசனத்துல சொல்றாரு और तीसरा वचन में कहते हैं நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை யாருடைய சித்தமாய் இருக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது और पवित्र रहना करके परमेश्वर का वो इच्छा है। நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே யாருடைய சித்தமாய் இருக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது और अब पवित्र यही प्रभु का चाहत है। எத்தனை பேர் சொல்றீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ये तो लोग कहते हैं कि पवित्र रहना ही परमेश्वर का चाहत है உங்களுடைய சரீரம் ஆமென் தேவனுடையதா இருக்கிறது क्योंकि आपका शरीर परमेश्वर का है। அதுக்கு அடுத்து அதே 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசித்தீங்கன்னா उसके बाद उसी 4 अध्याय का 5वां वचन में ஆமென் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது வசனத்துல पहला தெசலோனிக்கேயர் உங்களுடைய சரீரத்தை இந்த அவனவன் சரீரத்தை நீங்கள் என்ன செய்யணுமா பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் और अपने अपने शरीर को एक पवित्र जैसा बनाकर चलना உங்க है। சரீரத்தை நீங்க தொட்டு சொல்லுங்க अपना शरीर को जगह हाथ लगाकर कहो இது கர்த்தர் ஆண்டவருடைய பாத்திரம் ये परमेश्वर का एक पात्र நல்ல है। சொல்லுங்க இது ஆண்டவருடைய பாத்திரம் कहो कि ये परमेश्वर का पात्र है। இந்த பாத்திரத்தை इस पात्र को நான் கனமுள்ளதாகவும் मैं एक योग्य जैसा பரிசுத்தமுள்ளதாகவும் और पवित्र बनाकर அதை நான் காத்து கொள்ளுவேன் उसे बचा कर रखूंगा। ஆண்டு கொள்ளுவேன் சொன்னா காத்து கொள்ளுவேன் उसकी रक्षा करूंगा यानी बचा कर இன்னொரு रखूंगा। தடவை சத்தமா சொல்ல இந்த சரீரத்தை फिर एक बार जोर से कहो इस शरीर को அல்லேலூயா நான் கனமுள்ளதாகவும் मैं एक आदर का योग्य बनाकर பரிசுத்தமுள்ளதாகவும் पवित्र बनाकर நான் காத்து கொள்ளுவேன் उसका रक्षा करूंगा। அல்லேலூயா हालेलुया। இந்த சரீரம் அல்லேலூயா ஆமென் கர்த்தருக்குரியது क्योंकि ये शरीर परमेश्वर का है, இது யாருடைய ஆலயமா இருக்கிறது भवन है, தேவனுடைய ஆலயமா இருக்கிறது परमेश्वर का भवन है। தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தனா உன்னை எடுத்து என்ன செய்கிறாரு கெடுத்தே விடுவாங்கறாரு यदि आप परमेश्वर के भवन को बिगाड़ेंगे तो परमेश्वर आपको ही बिगाड़ के रखेंगे। 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தால் पहले कोरिन्थियर 6 का 12 पढ़े तो 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல पहले कोरिन्थियर 6 अध्याय का 12 அல்லேலூயா உங்களுடைய சரீரம் யாருக்குரியதுன்னு சொல்றாரு आपका शरीर किसका है உங்களுடைய சரீரம் அல்ல வேசித்தனத்திற்காக அல்ல और आपका அல்லேலூயா என்ன வாசிக்கிற உங்களுடைய சரீரம் எதுக்கு இல்லங்கறாரு உங்களுடைய சரீரமானது வேசித்தனத்திற்கு அல்ல அது யாருக்கே உரியது அது கர்த்தருக்கே உரியது और आपका शरीर परमेश्वर का है। கையை தூக்கி சொல்லுங்க சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல और हाथ रखो कि शरीर वेश्यपना के लिए नहीं அல்ல है கையை தூக்கி சொல்லுங்க சரீரம் வேசித்தனத்திற்கு और அல்ல शरीर व्यभिचारी के लिए नहीं है। இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது ये शरीर परमेश्वर का है, இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது ये शरीर तो परमेश्वर के लिए है। அல்லேலூயா हालेलुया। நல்ல கரத்தை தூக்கி சொல்லுவோம் अच्छे से हाथ रखो, நல்ல கையை தூக்கி சொல்லு இந்த சரீரம் अच्छे से हाथ रखो कि ये शरीर வேசித்தனத்திற்கு
அல்ல. व्यभिचारी के लिए नहीं है. இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது. ये शरीर परमेश्वर के लिए है. அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். उसे पवित्र बनाकर बचाना है. அது எபேசியர் 5:3 சொல்லும்போது, उसे एफेसियों 5:3 में, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தால், एफेसियों 5वां अध्याय 3रा वचन. ஹalleluya. என்ன வாசிக்கிற 3வது வசனத்துல, தேவன் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமோ மற்ற எந்த அசுத்தமோ பொருளாசையோ ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூட செய்யக்கூடாது. और ऐसे जो गलत या चीजें आपके चर्चा भी नहीं होना चाहिए. சொல்லப்படக்கூட செய்யக்கூடாது. और ये सब बात आपके चर्चा भी नहीं होना चाहिए. இன்னாரு பைக்கில பின்னால இருந்துட்டு போனான்னு சொல்லி சொல்லப்படக்கூடாது. और ये जन उसके बाइक के पीछे बैठकर गया, ऐसा भी नहीं सुनना चाहिए. ஹalleluya. அப்படி நீ போனனா உன்னி பைக்குள்ள போய் மாட்டிக்கிற உள்ள வீல். और अगर ऐसे जाएंगे तो शायद ओर्डिनरी बाइक के टायर में फंस तेरे जाएगा கீழ பொத்துன விழுந்து அம்போடு போயிடுவே. और फिर गिरकर शायद नाश हो जाएगा. ஹalleluya. நீ ஹalleluya என்ன செய்யணும்? ஆமென். இது வேதியா கர்த்தருக்கே உரியது. और ये शरीर तो परमेश्वर के लिए है. எத்தனை பேர் சரீரம் கர்த்தருக்கே உரியது அல்லவா? शरीर परमेश्वर के लिए है. அதை பரிசுத்தமானதாக ஆமென் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். उसे पवित्र बनाकर बचाए रखना है. ஆண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளையாய் என்னை மாற்றுமா. कहो कि प्रभु आत्मिक बच्चे जैसा बनाओ. பரிசுத்தமான பாண்டமாய் என்னை மாற்றுமா. एक पवित्र पात्र जैसा बनाओ. ஹalleluya. நீங்க ஆமென் எபிரேயர் 3ல வாசித்தால், यदि आप इब्रानी 3रा अध्याय को पढ़ें, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். इब्रानी 3रा अध्याय का 17वां वचन. ஆண்டவர் 40 வருஷமாய் யாரோடு ஆலோசித்தார்? और 40 वर्ष प्रभु किसके साथ संघर्ष किया? 40 வருஷமா யாரோடு ஆண்டவர் போராடினார்? और प्रभु ने किसके साथ संघर्ष किया? ஹalleluya. எபிரேயர் 3:17 என்ன வாசிக்கிறோம்? அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சடலம் எங்கே விழுந்தது? வனாந்த வேச்சித்தனத்திலே அலி விழுந்து கிடக்கிறது. பரலோகத்தை நீ நினைச்சு கூட பாத்துறாதங்க. और जो लोग व्यभिचार में जाते स्वर्ग के बारे में सोचना ही नहीं. ஹalleluya. வேச்சித்தனத்திலே வாழுகிறோம், பரலோகத்தை பற்றி சிந்திச்சு கூட பார்க்காத. और व्यभिचार में जीने वाले स्वर्ग के बारे में सोचना भी नहीं. ஹalleluya. 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு. 3रा अध्याय का 17वां वचन में वो कहता है, 40 வருஷமாய் பாவம் செய்கிற ஜனங்களோடு அவர் ஆலோசித்தார். और 40 वर्ष जो लोग पाप में जी रहे थे उनके साथ प्रभु ने संघर्ष किया. அவருடைய சடலங்கள் எங்க விழுந்துருச்சா? ஹalleluya. ஆமென். அங்க கானானுக்குள்ள அல்ல, வனாந்தரத்திலே விழுந்துருச்சு. और उनका शरीर जो था कानान में नहीं, लेकिन मरुभूमि में नाश हो गया. அல்லி வேசி கல்லர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். और व्यभिचारी का परमेश्वर न्याय करेंगे. ஹalleluya. 13ஆம் அதிகாரம் ஆமென். ஹalleluya. எபிரேயர் 13:4 வாசித்தா, इब्रानी के 13 के 4 में, விவாகம் யாவருக்குள்ள எப்படி இருக்கிறது? கனமுள்ளதா இருக்கிறது. और शादी सब में आदर की बात है. வேசி கல்லரை கர்த்தர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். लेकिन व्यभिचारी को प्रभु न्याय करेगा. சொல்லு, வேசி கல்லரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். कहो कि व्यभिचारी को परमेश्वर न्याय करेगा. ஹalleluya. हालेलुया. சொல்லு, வேசி கல்லரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். और जरा कहे कि व्यभिचारी को प्रभु न्याय करेगा. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம் ஹalleluya பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் நான் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். प्रभु का इच्छा ये है कि हम अपना शरीर को पवित्र और संभाले रखें. அப்பதான் கர்த்தர் பிரியமாயிருப்பார். तभी परमेश्वर प्रसन्न होंगे. இல்லனா அழிவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். नहीं तो नाश होने के लिए छोड़ देंगे. ஹalleluya ரபா. हालेलुया. சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருவார். या तो शरीर को शैतान के हाथों में छोड़ देंगे. ஆமென். 5ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों 5वां अध्याय में, 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों 5वां अध्याय, கொரிந்து சபைக்கு இத பற்றி ரொம்ப எழுதுகிறார். कोरिन्थियों कलीसिया को बहुत लिख रहे थे. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று எப்படி சொல்லப்படுகிறது? பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. और तुम्हारे अंदर व्यभिचारी ऐसा सुनने में आता. ஹalleluya. சாமி இது தனிப்பட்ட நபருக்கு சொல்லல. ये कोई एक व्यक्तिगत बात नहीं था, சபைக்கு எழுதுகிறார். लेकिन कलीसिया को लिखता है, விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். विश्वासियों को लिखता है, ஹalleluya. எல்லா வரங்களும் நிறைஞ்சவங்களுக்கு எழுதுகிறார். सारे वरदानों को पाए लोगों को இந்த लिखता है. கொரிந்து சபை விசுவாசிகளுக்குள்ள எல்லா வரமும் கடந்துச்சு. एक कोरिन्थियों कलीसिया के विश्वास के साथ हर वरदान था, ஆனால் அவர்களுக்குள்ளே அதிகமா என்ன இருந்ததுன்னு பார்க்கிறோம்? விபச்சாரம் இருந்தது. लेकिन फिर भी उनमें बहुत भरा था व्यभिचारी. அதுவும் யாருக்குள்ள சொல்லப்படாத விபச்சாரமா? वो भी ऐसा बात जो व्यभिचारी का உலக था. மனுஷங்களுக்குள்ள, संसारी लोगों में அஞ்ஞானிகளுக்குள்ள, அவிசுவாசிகளுக்குள்ளேயும் சொல்லப்படாத விபச்சாரங்கள் ஹalleluya அந்த சபைக்குள்ள கடந்தது. और ऐसा व्यभिचारी जो अविश्वासियों में भी नहीं लिखा था, ऐसा है. அதனால சொல்றார் அந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து வரும்போது, इसलिए 5वां अध्याय अगर आप पढ़ेंगे, அப்படிப்பட்டவருடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துருவாராம்? சாத்தானுக்கு ஒப்பு और கொடுத்துருவார். ऐसे लोग का शरीर को प्रभु शैतान के लिए सौंप देंगे. 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்படிப்பட்டவருடைய ஆவி இயேசு கிறிஸ்து நாளில ஆமென் ஹalleluya கீழ மாம்சத்தை என்ன செய்ய முடியாது?
அழிவுக்காய் ஒப்பு கொடுப்பார். और पहला कुरिन्थियों 5वें अध्याय 5 में ऐसा लोगों का शरीर को प्रभु शैतान के लिए नाश होने छोड़ देगा மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். और मांस को नाश होने के लिए छोड़ देगा. அல்ல நீ வேசித்தனத்துல வாழ்ந்தால், यदि आप वेश्यपना में நீ जिए तो அக்கிரமத்துல வாழ்ந்தால், या पाप में जिएंगे तो என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்டவர் அடி கொடுக்கும்போது செத்தே போயிடுவார். और एक दिन जब प्रभु मारेंगे तो शायद मर ही जाएगा சோலிய முடிச்சிருவார், வேற வழியே கிடையாது. और आपको खत्म करने के बिना और कोई काम नहीं நீ होगा. பெரிய புத்திசாலி நினைக்க வேண்டாம். तू ज्यादा बुद्धिमान नहीं நீ ரொம்ப समझना தைரியசாலி நினைக்க வேண்டாம். या बलवान मत समझना. ஆண்டவர் கை வச்சார்னா தாங்காது. यदि प्रभु ने हाथ बढ़ाया तो आप सहन नहीं कर எத்தனை பேர் सकते. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழும்படியா என்னை ये तो लोग சமர்ப்பிக்கிறேன். कहते हैं कि प्रभु तेरे लिए शुद्ध रहने के लिए உமக்கு मुझे பிரியமாய் समर्पण करता हूं. வாழும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். லபாஸ். तेरे लिए खुश करने के लिए मैं வேற योग्य வழியே बना. கிடையாது. மனம் திரும்பு. லபாஸ். और कोई मार्ग ही नहीं. मन அல்ல फिर ஒழுங்கா ஒப்புக்கொடு. லபாஸ். समर्पण कर. அல்லேலூயா. हालेलुया. இல்லனா விழுந்து போன வாழ்க்கை அழிஞ்சு போகும். नहीं லபாஸ். तो गिरा हुआ जीवन नाश हो जाएगा. நீங்க அல்லேலூயா ஓசியா 10:1ல வாசித்தால் यदि आप होशे के पहला अध्याय 10 वचन पढ़े तो இஸ்ரவேலரை குறித்து அவர் பேசுறாரு. इस्राएल के बारे में वो कहता ஆமென். ஓசியா 10:1ல என்ன சொல்றாரு? होशे 10 के 1 में ஆமென். இஸ்ரவேல் அக்கிரமத்தினால என்ன ஆயி போனா? விழுந்து போனார். और इस्राएली जो पाप के कारण गिर गया அல்லேலூயா அக்கிரமத்தினால விழுந்து போனார். और पाप के कारण वो गिर गया. அல்லேலூயா 10:1 என்ன வாசிக்கிறோம்? பலனற்ற திராட்சை செடி தன்னைத்தானே கட்டி கொடுக்கிறது. அல்ல அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வருஷத்துல வாசிக்கிறோம். அக்கிரமத்தினால இஸ்ரவேல் என்ன ஆயி போனானா? விழுந்து போனான். और उस 10वें अध्याय में पढ़ते हैं कि उनके पाप के कारण वो लोग गिर அப்படி गए அக்கிரமத்தினால விழுந்து போனான். और उनके पाप के कारण वो लोग गिर गए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளையே. और के ஆமென். प्रियो இன்றைக்கு ஆண்டவர் விரும்புறதெல்லாம் அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் உங்க வாழ்க்கையை சமர்ப்பிக்கணும்ங்கறார். आज परमेश्वर यही चाहता है कि उसको खुश करने वाला जीवन के लिए समर्पण கொஞ்சம் करना உங்களுடைய है. வாழ்க்கையை பின்னால கொஞ்சம் திரும்பி பாருங்க. थोड़ा अपने जीवन को पीछे की ओर देखो. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை 10 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தேன்னு திரும்பி பாருங்க. 10 या 20 वर्ष पहले आपका जीवन कैसा था? எப்படி இருந்தீங்க? अब कैसे थे? உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? आपका स्थिति कैसा ஆனால் था? கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு. लेकिन प्रभु ने आपको उद्धार दिया அற்புதமாய் உங்களை நடத்தினாரு. और अद्भुत तरीके से चलाया. எத்தனை தடவை நீ ஆஸ்பத்திரியில கிடந்த? कितने बार आप अस्पताल में थे? எத்தனை தடவை அந்த ஆபத்து அந்த டேஞ்சர் ஆனால இடிச்சது வண்டி? और कितने बार वो गाड़ी ने टकराया? எத்தனை தடவை நீ விழுந்து கிடந்த? कितने बार आप गिर गए थे? எத்தனை தடவை சாவ கிடந்த? कितने बार मरने पर थे? ஆனால் ஆண்டவர் உனக்கு அற்புதம் பண்ணாரு. लेकिन फिर भी प्रभु ने अद्भुत को किया. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறது அவருடைய கிருபை அல்லவா? आज आप जीवित है, क्या उसका अनुग्रह नहीं? அப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறாரு. इस प्रकार से जब प्रभु ने चलाया அவருக்கு है, பிரியமா வாழணுமா கூடாதா? क्या उसको प्रसन्न कर कर जीना है या ஆண்டவரே, नहीं? இந்த வாழ்க்கை நீர் தந்த வாழ்க்கை அல்லவா? कहो कि प्रभु ये जीवन तूने दिया, கிருபையால எனக்கு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். अनुग्रह से दिन को तूने बढ़ाया है, கிருபையால எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். अनुग्रह से एक जीवन को दिया है. இத நான் உமக்கு பிரயோஜனமா தான் ये பயன்படுத்துவேன். तेरे लिए उपयोगी இத बनाकर நான் உமக்கு जीऊंगा. பிரியமா தான் मैं பயன்படுத்துவேன். तेरे लिए खुश कर कर जीऊंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆனாலும் அவர்களில் அநேகர் மேல என்ன எப்படி இருக்கலையா? பிரியமா இருக்கலேன்னு சொல்றாரு. लेकिन वहां पर लिखे फिर भी बहुत लोग के साथ प्रभु खुश नहीं हुए. ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழணும். कहो कि प्रभु तुझे खुश कर कर जीना பக்கத்துல है. கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். और बाजू वाले से हाथ देकर कहो कि प्रभु को खुश कर कर जियो. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். प्रभु को खुश करते हुए जीना है மனுஷனுக்கு பிரியமா அல்ல. और मनुष्य को खुश करते हुए नहीं, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா வாழணும். लेकिन परमेश्वर को प्रसन्न करते हुए जीना அல்லது है. அதான் அவர் சொல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் தெய்வமே. யாருக்கு பிரியமானது? அக்காளுக்கு பிரியமானது, அண்ணனுக்கு பிரியமானதா? அல்லையா? ஆமா, உமக்கு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி. और भाई या बहन है, लेकिन प्रभु को खुश करते हुए जीना है. Praise the Lord. हालेलुया. அப்படி மட்டும் நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டீங்கன்னா, यदि ऐसा समर्पण करके जी ले அவர் உங்க மேல பிரியமா இருந்துட்டாருன்னு பாருங்க. तो अगर वो आपसे खुश हो जाता है, அவர் சொல்றார், பிரியமான தானியேலே, वो कहता है मेरा प्रिय दानियल, பிரியமான தானியேலே. हे मेरे प्रिय दानियल. அல்லேலூயா. தானியேல் 10:11 அவர் சொல்லும்போது दानियल 10वां अध्याय का 11वां वचन, என் பிரியமான தானியேலேங்கறார். प्रिय दानियल वो कहता है, அவன் பேரை சொல்லி சொல்றார், நீ பிரியமான தானியேல். उसका नाम लेकर कहते हैं कि मेरा प्रिय दानियल. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். और दूसरा जगह बेन्यामीन प्रभु का प्रिय. அல்லேலூயா. இங்க தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனமா அல்லேலூயா, அவன் தானியேலின் புத்தகமா பிரியமான புருஷனாகிய தானியேலே. और मेरा प्रिय दानियल ऐसा இன்னைக்கு लिखा है. எத்தனை பேர் உங்க பேரை சொல்லி ஆண்டவரே என் பிரியமான மவளே, और कितने लोग कह सकते हैं प्रभु मेरा नाम लेकर कहेगा मेरा प्रिय बेटी, பிரியமான
பிரியமான மகனே और मेरा प्रिय बेटा, உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்ல முடியுமா? क्या प्रभु आपका नाम लेकर कह सकते हैं? அல்லேலூயா என் பிரியமான மகனேன்னு சொல்லுவாரா? यह प्रिय व्यक्ति कहेगा। எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை? कितने लोग कहेंगे कि मैं प्रभु का प्रिय कर कर சில जीऊंगा। வீடுகள்ல 2-3 பிள்ளைகள் இருந்தா ஆளு ஒண்ணு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. और कुछ घर में अगर 3-4 बच्चे हैं तो उसमें से एक प्रिय होगा। அது அம்மாக்காரிய மத்த பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு ஏதாவது அல்லேலூயா தின்பண்டங்கள் அல்லேலூயா ஆமென் ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. और उसकी माँ शायद दूसरे बच्चे से कुछ छुपा कर रख எந்த सके। பிள்ளை மேல கொஞ்சம் பாசமா இருக்கோ 2 வடையை ஒளிச்சு வச்சுக்கிறது. और जिस बच्चे ऊपर प्यार रहता है तो उसके लिए कुछ छुपा कर रखती அந்த है பேய வருவான் கொடுக்கணும் திங்கணும் कि वो लड़का आएगा तो उसे देना है, அவன் எப்போ வருவானே காத்துட்டு और वो இருக்கோம். कभी आएगा रुके रहेगा। கரெக்டா வந்த உடனே தின்ன காட்டிராத அப்படிதான் அல்லே புடிட்டு ஓடிடுவான். और आने के बाद कहेगी कि तू जल्दी खा ले, छिपा कर खा, वो देखना है, அவ்வளவு பாசமா. क्योंकि इतना प्यार के साथ वो करता உங்க பாசம் எவ்வளவு தூரம் இருக்கும்னா ஆண்டவர் பாசம் எவ்வளவு தூரம் है। இருக்கும். अगर आपका प्रिय इतना होगा तो प्रभु का कितना होगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா மாறிரணும். प्रभु के लिए प्रिय होकर जीना है। ஆமென். हालेलुया। சொல்லுங்க நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா வாழுவேன். कहो कि मैं प्रभु के लिए प्रिय बनकर जीऊंगा। அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 33:12ல வாசித்தால். और व्यवस्था विवरण 33 के 12। உபாகமம் 33:12 பென்யமீன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பிரியமானவன். बेन्यामीन प्रभु को प्रसन्न व्यक्ति था பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். और बेन्यामीन प्रभु का प्रिय है। இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நமக்கு தர விரும்புகிறார். और ऐसा एक गवाही प्रभु आज हमें देना நீங்க चाहिए। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசித்தா इब्रानी के 11 अध्याय में, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல इब्रानी के 11 के 5 में, அதுல எபிரேயர் 11:5 என்ன வாசிக்கிறோம்? ஆமென். நாம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளபடியால் காணப்படாமல் போனா அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாகவே என்ன பெற்றானா? சாட்சி பெற்றான். और ஹல்லேலூயா. उसे उठा लिए जाने के पहले उसने गवाही पाई कि वो प्रभु का प्रिय था। ஏனோக்கு அது எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னாலே ஹல்லேலூயா அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன பெற்றானா? சாட்சி பெற்றான். और इनोक उठा ले जाने से पहले गवाही पाई कि प्रभु को वो प्रिय था। அப்ப ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கிறது? तो हर एक आत्मिक जीवन में क्या जरूरी है? என்ன தேவையா இருக்கிறது? क्या जरूरी है? சாட்சி தேவையா இருக்குது. एक गवाही की जरूरत है। ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஆமென் என்ன சாட்சியுள்ள பிள்ளையாய் மாற்றும். और प्रभु एक गवाही का बच्चा मुझे बना। சாட்சியுள்ள பிள்ளையாய் மாற்றும். किधर कहते कि गवाही का बच्चा बना मुझे। ஹல்லேலூயா. இன்னைக்கு अनेகர் பின்வாங்கி கிடக்கிறார்கள். आज बहुत से लोग पीछे हट चुके கொஞ்ச हैं நாளைக்கு நல்லா இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு ஹல்லேலூயா ஆமென் அம்போன்னு போயிடுறாங்க. और थोड़े दिन वो अच्छे से रहते हैं फिर पीछे हट जाते நாம் हैं। சாலமோனை குறித்து பார்த்தா हम जब सुलेमान के बारे में पढ़ते அவன் हैं, 20 வருஷமாய் நல்ல சாட்சியுள்ள சாலமோனா वो இருந்தான். 20 वर्ष तक एक गवाही पाया हुआ सुलेमान था। அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டின சாலமோனா प्रभु இருந்தான். का भवन बांधा हुआ सुलेमान था। ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு அவன் சாட்சி இழந்து போனான். लेकिन 20 वर्ष के बाद उसने गवाही को खोया ஹல்லேலூயா. அவன் சாட்சி இழந்து போனான். சாகர வரைக்கும் சாட்சியே இழந்து போனவனாவே செத்தான். और गवाही खोने के बाद मरने तक उसने गवाही को खोया जैसा அப்படி था। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு சாட்சியா இருந்து அப்புறம் ஹல்லேலூயா சாட்சி இழந்தால எத்தனை பேர் கடைசி வரைக்கும் நான் சாட்சியை காத்துக்கொள்ளவே ரபா. और ऐसे कुछ समय के लिए गवाही जैसे नहीं, लेकिन हमेशा के लिए गवाही बनकर நல்ல जीना கரத்தை चाहिए। உயர்த்தி சொல்லுங்க, சாகர வரைக்கும் சாட்சியை थोड़ा காத்துக்கொள்ளவே. हाथ लगाओ कि मैं मरने तक गवाही को बनाए रखूंगा, சாட்சியை காத்துக்கொள்ளவே. गवाही को बनाए रखूंगा। கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்மள வச்சுக்கணும். इसलिए थोड़ा सावधानी के साथ रहना चाहिए। எத்தனை பேர் சாட்சியை காத்துக்கொள்ளவே. ये लोग कहते हैं कि गवाही को बनाए रखूंगा, சொல்லுங்க, சாட்சியை காத்துக்கொள்ளவே. ये लोग कहते हैं कि गवाही को बनाए रखूंगा இன்னால் சாட்சி பெற்றிருக்கணும் ரபா. और अच्छा गवाही पाकर रहना है। கடைசி வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் और சாட்சியை अंत तक அவன் என்ன செய்தானா? காத்துக்கொண்டான். उठा लिए जाने तक उसने गवाही को बनाए रखा। இது வரைக்கும் சாட்சியை காத்துக்கொண்டானா? और कब तक गवाही को बनाए रखा? ஹல்லேலூயா. அவன் இருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சாட்சியை காத்து. जब तक वो उठा लिए जाए तब तक गवाही को बनाए रखा। ஆண்டவரே என்னை சமர்ப்பிக்கிறேன். और कहो कि प्रभु मैं समर्पण करता உமக்கு हूँ, பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. तुझे प्रिय होकर जीना चाहिए। சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता में हम पढ़ते हैं 147ஆம் சங்கீதம் भजन संहिता 147 அதனுடைய अध्याय 11வது வசனத்துல उसका வாசிக்கிறோம். 11 वचन में 147:11 வாசித்தோம். 147 11 वचन। கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களா? பிரியமாய் இருக்கிறார்கள். और प्रभु को डर कर जो जीते वो प्रभु को प्रिय रहते हैं। ஆண்டவருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்கள். प्रभु का भय मान के उसको अनुग्रह के लिए जो रोकते हैं वो लोग परमेश्वर को ஒரு खुश करते हैं। தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வேணும் ரபா. परमेश्वर से डरने वाला एक जीवन चाहिए। எத்தனை பேர் தேவ பயம் எனக்குள்ள இருக்கிறது? ये लोग कहते हैं कि प्रभु का भय मेरे में है, ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படணும். उससे डरना चाहिए। ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன தெரியுமா? प्रभु से डरने वाला डर क्या है? அதை ஆமென் பிரியலியா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். उसे नीति वचन 8वें अध्याय में हम पढ़ते हैं। நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். नीति वचन 8 के 13 में हम पढ़ते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொன்னா என்னன்னு பார்க்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற
பயம். और दुष्टता से भागना ही परमेश्वर से डरने वाला एक डर है। நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். नीति वचन 8:13 में प्रभु दुष्टता से भागना ही परमेश्वर से डर। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். प्रभु ने अब्राहम को देखकर कहा। ஆதியாகமம் 22 ஹalleluya நாம வாசிக்கிறோம் 12லே. उत्पत्ति के 22 के 12 में हम पढ़ते हैं। அபிரகாமே நீ பிள்ளையாண்டர் மேல் என்ன போடாதே, கையை போடாதே. और अब्राहम तू हाथ को आगे न बढ़ाना, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். क्योंकि तू परमेश्वर से डरता है करके मैं समझ गया। 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றாரு. 12 वचन में कहने के बाद प्रभु कहता है, அதனுடைய 17வது வசனத்துல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 17 वचन में तुझे निश्चय में आशीष करूं। கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை சிறியோரையும் பெரியோரையும் என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். प्रभु से डरने वाला छोटा से बड़ा को प्रभु आशीष करते நமக்கு हैं। தேவை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். हमें चाहिए प्रभु से डरने वाला एक भय। யோசேப்பு சொன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், यूसुफ कहता है कि मैं प्रभु से डरता हूं, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். मैं परमेश्वर से डरता हूं। அந்த நெகேமியா சொன்னா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். वो नहीं, मैं कहता कि मैं प्रभु का डर मानता हूं। ஹalleluya. हालेलुया। நீ ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசித்தா, यदि आप उत्पत्ति का 20 अध्याय पढ़े तो ஒரு நாள் ஆபிரகாம் பெலிஸ்திய தேசத்துல கேரார் என்கிற இடத்துல வந்தான். एक दिन अब्राहम फिलिस्ती देश के गरार जगह पर அந்த गया। இடத்துல வந்துட்டு ஆபிரகாம் வாய் திறந்து சொல்றாரு. वहां पर जाकर अब्राहम मुंह खोलकर कहता, ஹalleluya. 7வது வசனமா, ஹalleluya. 11வது வசனம், இந்த இடத்துல என்ன இல்ல, இவ்விடத்துல தெய்வ பயம் இல்லை என்று और ஆபிரகாம். 11 वचन में कहते हैं कि यहाँ पर परमेश्वर का भय नहीं है। 20ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11வது வசனத்துல उत्पत्ति 20 के 11 में கேரார் என்கிற ஒரு இடத்துல வந்திருந்தான். और गेरार नाम के एक जगह पर जब वो அந்த आया, இடத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்தான். उस जगह के लोगों को उसने देखा, அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தான். उनके कामों को देखा। ஆபிரகாம் சொல்றான் இந்த இடத்துல என்ன இல்ல, தெய்வ பயம் இல்ல. और अब्राहम कहता है कि इनके पास परमेश्वर का भय नहीं சில है। குடும்பங்கள் அப்படித்தான் இருக்குது, ऐसा ही कुछ परिवार भी சில है, வீடுகள் அப்படித்தான் இருக்குது. कुछ घर भी ऐसा ही है। யாருக்கும் தெய்வ பயம் கிடையாது, किसी के पास भी परमेश्वर का भय नहीं है, யாருக்கும் பயம் கிடையாது. किसी के पास भी भय नहीं है। ஹalleluya. சில ஹalleluya ஆமென் வீடுகள் சில வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. कुछ लोगों का जीवन भी ऐसा ही ஒரு है, பயம் கிடையாது, தெய்வ பயம் கிடையாது. कोई परमेश्वर का डर नहीं, என்ன வேணாலும் பேசுவாங்க, कुछ भी वो लोग बात என்ன करते हैं, வேணாலும் செய்வாங்க. कुछ भी वो लोग करते हैं, ஆண்டவருக்கு துணிகரமாய் பேசுறது, और विरोध में कुछ भी कहने आते हैं, துணிகரமாய் ஹalleluya செய்யறது. और अच्छे से वो लोग बात करते காரணம் हैं, யாருக்கும் பயப்படல. क्योंकि वो किसी से भी नहीं डरते எத்தனை हैं। பேர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையா வாழுவேன்? ये लोग कहते हैं कि परमेश्वर से डर कर मैं जीऊंगा। ஹalleluya. நீங்க ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையா இருந்தா, यदि आप परमेश्वर से डर कर जिएंगे ஒரு तो பொய் பேசிட்டா கூட உங்களுக்கு என்ன இருக்கும், இருதயமெல்லாம் அடிச்சிட்டு கிடக்கும். एक छोटा झूठ भी कहेंगे तो आपका दिल व्याकुल होगा, ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரே மன்னியும்னு சொன்னாதான் ஒரு ஹalleluya திருப்தி வரும். और तुरंत प्रभु के उपस्थिति में जाकर अगर माफी मांगे तो ही एक संतुष्टि ஒரு होगी। நாள் தாவீது சவுலுடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டான், அறுத்துக்கிட்டு போயிட்டான் வஸ்திரத்தை. एक दिन दाऊद ने शाऊल का वस्त्र को फाड़ कर ஒரு गया, ஓரத்துல கொஞ்சம் அறுத்துட்டு போயிட்டான். थोड़ा सा उसने काट कर चला गया, அவனுடைய இருதயம் என்ன எப்படி என்ன செஞ்சா, அடிச்சுக்கிட்டு கிடந்தது. और उसका मन व्याकुल हो गया அடிச்சுக்கிட்டு கிடந்தது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, कि मैंने एक बड़ा गलती को कर दी, ஆண்டவர் பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டேனே, प्रभु को ना खुश करने वाले काम किया। அபிஷேகம் பண்ணினவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டேனே, अभिषेक किया हुआ एक व्यक्ति का वस्त्र को मैंने काटा, அபிஷேகம் பெற்றவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டேனே. अभिषेक किया हुआ एक व्यक्ति का वस्त्र को मैंने, அவன் இருதயம் பூரா அடிச்சுக்கிட்டு கிடந்தது. उसका मन दुखी हो गया, காரணம் அவனுக்குள்ளே தேவ பயம் இருந்தது. क्योंकि उसके अंदर परमेश्वर का भय था। ஆனால் சிலர் ஆளவே கொண்டு போட்டாலும் பயப்பட மாட்டாங்க. लेकिन कुछ लोग व्यक्ति को मार भी डालेंगे तो அவன் भी பிந்தாசா அலைகிறான். वो लोग आसानी से चलते रहते காரணம் हैं, அவனுக்குள்ள என்ன பயம் இல்ல, क्योंकि उनके अंदर क्या नहीं है, தேவ பயம் இல்ல. परमेश्वर का भय नहीं எத்தனை है। பேர் ஆண்டவரே எனக்கு தேவ பயத்தை நீர் தந்திருக்கிறபடி ये நான் लोग कहते हैं प्रभु तेरा डर मेरे को दिया इसलिए உமக்கு धन्यवाद, பயப்படுகிற பயத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறபடி நான் मुझसे डरने वाला சொல்றேன். एक डर दिया इसलिए धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளை, ये तो लोग कहते हैं कि मैं परमेश्वर से डर के जीने वाला बच्चा हूं, ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற பிள்ளை. मैं परमेश्वर से डर के जीने वाला நல்ல बच्चा கையெழுத்து हूं। தான் சொல்லுவேன், நான் ஆண்டவருக்கு பயந்து थोड़ा வாழுகிற, हाथ रखा कि मैं प्रभु से डर कर जीता हूं, ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற பிள்ளை. प्रभु से डर कर जीने वाला बच्चा हूं। ஒவ்வொரு நாளும் அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். हर दिन वो डर हमारे अंदर रहना ஐயோ चाहिए இதை செஞ்ச ஆண்டவர் அடிப்பாரு இல்ல, कि अगर ये करूंगा तो प्रभु मारेगा, ஆண்டவர் அடிப்பாரு இல்ல. प्रभु दंड देगा। ஆமென். தேவ பிள்ளையே இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அல்லேலூயா பிள்ளையாய் நம்ம வளர்க்க விரும்புகிறார். और परमेश्वर के प्रिय प्रभु से डरने वाला जैसा प्रभु बड़ा करना Praise चाहता the है। Lord. प्रभु की स्तुति हो। சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு நீர் தந்திருக்கிறீர், நமக்கு நன்றி. कहो कि प्रभु से डरने वाला डर दिया इसलिए धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து நாம வாசிக்கிறோம், और उसके बाद हम पढ़ते हैं அவரை நல்லா துதிக்கணும் நம்ம. उसको अच्छे से स्तुति करना ஆமென். चाहिए। எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். इब्रानी के 13 के 15 में, எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். इब्रानी के 13 अध्याय का 15 वचन, அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு செலுத்த வேண்டும். स्तुति का बलि उसको चढ़ाना है। என்ன பலியை செலுத்தணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்,
செலுத்த கடவோ. और स्तुति का बलि हमेशा उसको चढ़ाना है। என்ன பலின்னு சொல்றாரு? और कौन सा बलि वो कहता है? 15வது வசனத்துல அல்லேலூயா சோத்திர பலின்னு சொல்றாரு. और 15 अध्याय में स्तुति का बलि वो कहता ஆனா है। அதுக்கு அடுத்த வசனத்துல வரும்போது लेकिन उसके अगले वचन में हम पढ़ते கூட हैं ரெண்டு காரியங்களையும் சொல்லிட்டு और दो बात कहकर அல்ல கூட ரெண்டு காரியங்களையும் சொல்லிட்டு 16வது வசனம் கடைசியில் சொல்லும்போது 16 वचन में कहता இப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு எப்படி இருக்கிறது? பிரியமா இருக்கிறது. என்ன பலிகள்? அந்த பலிகளிலே அல்லேலூயா ஒரு பலிதான் முதல்ல பார்த்த 15ல சோத்திர பலி. और स्तुति के बलि से प्रभु खुश होता है। சோத்திர பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. कहते हैं स्तुति का बलि प्रभु को खुश करता है। சொல்லுங்க சோத்திர பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. कहो कि स्तुति का बलि प्रभु को खुश रखता है। அப்படியானால் நம்முடைய வாயை திறந்து கர்த்தர் என்ன செய்யணும்? इसका मतलब हमारे मुंह खोलकर क्या करना इतने चाहिए? பேர் வாயை திறந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். कितने लोग कहेंगे कि मुंह खोलकर मैं प्रभु को स्तुति அவர் करूंगा। சொல்றார் நான் எப்போது கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்திரிப்பேன். वो कहता है कि मैं हमेशा प्रभु की स्तुति எல்லா करूंगा। காலமும் ஸ்தோத்திரிப்பேன். हर समय प्रभु को स्तुति உயிர் करूंगा। இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். जब तक जीवन रहे मैं स्तुति அல்ல करूंगा। ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் जब ஸ்தோத்திரிப்பேன். तक जीवन रहेगा मैं स्तुति करूंगा। ஸ்தோத்திரத்துல குறை வந்துட கூடாது. और स्तुति में कमी नहीं आना எத்தனை चाहिए। பேர் நான் துதிக்கிறதுல ஸ்தோத்திரத்துல ஒரு குறை வைக்க மாட்டேங்கிறீங்க? कितने लोग कहते हैं कि मैं स्तुति में कोई कमी को नहीं உங்க रखूंगा। சாப்பாட்டுல குறை வச்சிட்டாலும் பரவாயில்லை. आपके भोजन में कमी रहे तो அல்ல चलेगा, ஸ்தோத்திரத்துல குறை வச்சிராதே. लेकिन आपके स्तुति को कम नहीं करना। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நான் நல்ல கர்த்தரை துதிப்பேன்? कितने लोग कहते हैं कि मैं अच्छे से प्रभु की स्तुति करूंगा। சிலர் ஆராதனை எப்படி कुछ உட்கார்ந்திருப்பாங்க? लोग आराधना में कैसे आते हैं? ஆராதனை எப்படி உட்கார்ந்திருப்பாங்க? आराधना में कैसे बैठे அதை रहते हैं? இப்பதான் தச்சு வச்சது மாதிரி வாயை தச்சு அப்படி அப்படி எப்படி உட்கார்ந்து और कुछ लोग का मुंह को सिला कर रखा है, ऐसा वो लोग बैठे रहते ஃபெவிகால் வச்சு ஓட்டின மாதிரி இருக்கும். हैं। और फेविकॉल से चिपका कर रखा होठों को ऐसा இது लगता ஆண்டவருக்கு है। பிடிக்குமா? क्या ये प्रभु को खुश करेंगे? அல்லது ஆண்டவருக்கு பிடிக்குமா? क्या प्रभु को खुश करेंगे? சின்ன பிள்ளை மாதிரி வாயை திறந்து என்ன செய்யணும்? துதிக்கணும். भाई छोटे बच्चे के ऐसा मुंह खोलकर प्रभु की स्तुति करना चाहिए வெட்கப்படவே கூடாது. और शर्मिंदगी नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் சோத்திரம் சொல்றேன் கையான் வாயை कितने लोग कहते हैं कि मैं என் வாயை திறந்து நான் சோத்திரம் பண்ணுவேன். मैं मुंह खोलकर प्रभु की स्तुति நீ करूंगा। எப்பமாலே சோத்திரம் 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 हमेशा प्रभु की स्तुति और स्तुतियों कहते रहे, ஏன்னா இப்படிப்பட்ட பலிகள்ல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். क्योंकि इस प्रकार के स्तुतियों के साथ प्रभु खुश होते हैं। நல்லா சோத்திரம் சொல்லி படிக்கிறார். और अच्छे से स्तुति कहना है। எத்தனை பேர் நான் நல்லா சோத்திரம் சொல்றேன்? कितने लोग कहते हैं कि मैं अच्छे से स्तुति நான் कहूंगा நல்லா சோத்திரம் சொல்றேன். और अच्छे से स्तुति நல்லா करूंगा, துதிப்பேன். अच्छा स्तुति करूंगा। அதான் துதிப்பேன் துதிப்பேன். அல்லேலூயா. ஆனந்தம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். और हम प्रभु को धन्यवाद कहेंगे। ஆண்டவர் ஏன் பிரியமா இருக்கலன்னு சொல்லலாம். और क्यों प्रभु उनके साथ खुश नहीं थे? ஒரு சில காரணங்கள் அதுக்கு கீழே அவர் और குறிப்பிட்டார். कुछ कारणों को उसके नीचे लिखा हुआ है। நாம் 6வது வசனத்துல வாசித்தோம். और पहला कुरिन्थियर 10 के 6 में, 1 கொரிந்தியர் 10:6 வாசித்தோம். पहला कुरिन्थियर 10, அவர்கள் இச்சித்தது போல और जैसा उन्होंने इच्छा की, நீங்கள் பொல்லாத காரியத்துல என்ன செய்ய வேண்டாம்? இச்சிக்க வேண்டாம். आप दुष्ट कामों में इच्छा नहीं रखना। அடுத்து 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 10 के 7 में, விக்கிரக ஆராதனைய என்ன செய்யணும்? அல்லேலூயா விட்டு ஒழியணும். और मूर्ति पूजा से दूर हटना है। விக்கிரக ஆராதனையில இருக்கிறவர்களை ஆண்டவர் பிரியப்பட और முடியாது. मूर्ति पूजा में रहने वाले को प्रभु खुश नहीं होते। அல்லேலூயா அவர்கள் விக்கிரக ஆராதனையில விழுந்து போனார்கள். वो लोग मूर्ति पूजा में गिर चुके थे। அந்த ஆரோன் அல்லேலூயா வனாந்தரத்துல என்ன உண்டாக்கினா? விக்கிரகத்தை உண்டாக்கி விழ வைத்தான். उस हारून ने उस मरु में मूर्ति को बनाया। ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் விக்கிரகம் என்று சொன்னால் लेकिन आज नए नियम का मूर्ति क्या है? யாரெல்லாம் இயேசுவை காட்டிலும் எதையெல்லாம் நீங்கள் நேசிக்கிறீர்களோ और यीशु से भी ज्यादा किस चीजों में आप खुश रहते हैं? அதெல்லாம் என்னதாய் மாறி போகிறது? விக்கிரகமாய் वो सब मूर्ति जैसा बन जाता உங்க है। வேலை वो आपका काम हो இயேசு सकता பார்க்கலாம் அதிகமாய் வேலை பெருசா है। தெரியும். यीशु से भी ज्यादा अगर काम अच्छा அந்த लगता வேலை है தான் உங்களுக்கு விக்கிரகமாய் மாறி तो वो काम शायद एक मूर्ति जैसा बन உங்க जाएगा। தொழில் அல்லவா? आपका नौकरी இயேசு பார்க்கலாம் ஆளலி அதிகமா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து या व्यापार को यीशु से ज्यादा देखे तो ஆளலி அதுதான் விக்கிரகமாய் மாறி போகும். वो एक मूर्ति जैसा बन உங்க जाएगा। பிள்ளைகள் அல்லவா? या आपके बच्चे இயேசு பார்க்கலாம் அதிகமா இடம் கொடுத்தால் यीशु से भी ज्यादा जगह दे तो, முக்கியத்துவம் கொடுத்தால் अगर ज्यादा जगह दे அதுவே விக்கிரகமாய் மாறி போகும். तो वो एक मूर्ति के जैसा எத்தனை बन பேர் जाता है। ஆண்டவரே நீரே அல்லலி எனக்கு எல்லாம் कितने लोग कहते हैं कि तू ही मेरे लिए सब कुछ है, உம்மையே நேசிக்கிறேன் ரபா. तुझसे ही मैं प्यार நீர் करूंगा, ஒருவரே தேவன் ஆண்டவரே. तू ही परमेश्वर அது है, எல்லாவற்றையும் பார்க்கலாம் நேசிக்கிறேன் ரபா. सब बातों से भी ज्यादा तुझसे प्रेम करता Praise हूं। the Lord. प्रभु की स्तुति हो। விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் பிரியப்படுத்த முடியாது. मूर्ति पूजा में रहने वाले प्रभु को खुश नहीं कर सकते। 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 10वां अध्याय 8वें वचन में, அல்ல விபச்சாரத்துல வாழுகிறவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. व्यभिचार में रहने वाले प्रभु को खुश नहीं कर सकते। 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 10 के 8 में क्या पढ़ते हैं? அல்ல அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில 23,000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுபோல
வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக ரபாஸ். और हम भी उनके तरह व्यभिचारी में न रहे. ஆமே. அல்ல வனாந்தரத்துல வேசித்தனத்தினால ஒரே நாளையில 23,000 பேர் செத்து போயிட்டாங்க. और मरुभूमि में व्यभिचारी के कारण एक ही दिन में 23,000 लोग मर गए. அப்படி செய்யாதபடிக்கு நீ ஜாக்கிரதையா இருங்கறார். इस प्रकार से ना हो इसलिए आप जागृत रहो. அல்ல அப்படி வாழுகிறவர்கள் ஆண்டவர் அவங்க மேல பிரியமா இருக்க முடியாது. ऐसे लोग जीने वाले के ऊपर प्रभु खुश नहीं हो सकता. 10 அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். 10 के 9 में पढ़ते हैं. 10 அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், அல்லது அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை என்ன செய்யாதிருப்போமாக பரீட்சை. और उनमें से कुछ लोग ने परमेश्वर को परख कर देखा इसलिए वो नाश हुए. हम ना करें. பரீட்சை பாராதிருப்போமாக. और हम परमेश्वर को परख करने देखना ஆண்டவரை चाहिए. பரீட்சை பார்க்க கூடாது. परमेश्वर को परख करने देखना चाहिए. யாத்திராகமம் 17:2ல வாசித்தால் निर्गमन 17 के 2 में அல்லேலூயா தண்ணீர் இல்லாத வனாந்தரத்துல जब पानी नहीं था मरुभूमि में ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். लोगों ने कुड़कुड़ाना शुरू किया. அப்பொழுது கர்த்தர் அற்புதம் பண்ணினார். तब परमेश्वर ने अद्भुत को அந்த किया. பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட வைத்தார். उस चट्टान से पानी को आने को प्रभु ने किया. அல்லேலூயா எல்லாரும் தண்ணியை குடிச்சாங்க. और सब लोगों ने पानी को पिया. 6வது வசனத்தில் எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்க. छठे वचन में सब लोगों ने पानी पिया. 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 13 का 7वां वचन. அந்த ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்தபடினால் क्योंकि वो लोगों ने पानी के लिए कुड़कुड़ाया. அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் வச்சிட்டான்? மாசா. उस जगह का नाम मासा करके அல்லேலூயா रखा. அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் வச்சிட்டா? उस जगह का அவருடைய இச்சையினால அல்லேலூயா ஆண்டவரை சோதிச்சு பார்த்தேன். और इच्छा के अनुसार उन्होंने परखा देखा इसलिए. ஆண்டவர் இதை செய்ய முடியுமா முடியாதான்னு சோதிச்சு பார்த்தேன். क्या प्रभु कर सकते हैं नहीं करके उन्होंने परख के देखा. 17:7ல நவாசிக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் சொல்லிட்டான்? மாசா. उस 17 के 7 में मासा करके नाम रखा. அதத்தான் உபாகமத்துல மறுபடியும் மோசே சொல்றான். उसी बात को निर्गमन में वापस कहता है. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல निर्गमन के 6 अध्याय உபாகமம் 6:16ல நீங்கள் வாசித்தால் 6 का 13 को पढ़े तो மாசாவிலே தேவனை பரீட்சை பார்த்தது போல. और क्योंकि मासा उन्होंने परमेश्वर को परख कर देखा. நீங்கள் கர்த்தரை என்ன செய்யாதிருங்கள்? பரீட்சை பாராதிருப்பீர்களா? और आप लोग परमेश्वर को परख कर मत எத்தனை பேர் देखो. நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன்ங்கறீங்க? ये लोग कहते हैं कि मैं परमेश्वर को परखूंगा नहीं. சொல்லுங்க ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன். ये लोग कहते हैं कि परमेश्वर को परखूंगा नहीं. என்னாமம் 14:22ல வாசிக்கிறோம் அல்லவா? गिनती के ஆண்டவர் என்னாமம் 14ஆம் அதிகாரம் गिनती का 14 अध्याय. ஆமென். 22வது வசனத்துல வாசிக்கிறோம். 14 का 23 वचन. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், परमेश्वर ने इस्राएल को देखकर कहा, ஓ இவர்கள் 10 தடவை என்ன பரீட்சை பார்த்துட்டாங்க. ये लोगों ने 10 बार मुझे परख के देखा. எத்தனை தடவை பரீட்சை பார்த்துட்டாங்களா? 10 முறை என்னை பரீட்சை और பார்த்தாங்க. 10 बार मुझे परख के அல்லேலூயா. देखा. 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல 14 अध्याय का 17वां वचन. ஆமென். தேவன் அவர்கள் முறுமுறுத்ததை தேவன் கேட்டார். 27 वचन में प्रभु ने उनके कुड़कुड़ाने को 10 सुना. தடவை பரீட்சை பார்த்தாங்க. 10 बार परख के देखा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேங்க? ये लोग कहते हैं कि मैं परमेश्वर को परख के नहीं देखूंगा. அல்லேலூயா. அந்த சாத்தான் இயேசு கிட்ட சொன்னா, और शैतान ने यीशु से कहा, இயேசுவே நீர் ஆண்டவருடைய குமாரன், और तू परमेश्वर का संतान, அதனால நீர் எங்க இருந்து குதிச்சுறோம்? इसलिए तू कहां से कूद जा. எங்க இருந்து குதிச்சுறோம்? तू किधर से कूद जा. நீங்க மேல இந்த மேல ஆலயத்து மேல கொண்டு வச்சிட்டு குதிச்சுறோம். உமக்கு ஒண்ணும் செய்யாது. ऊंचाई से तो कूद जा, तुझे कुछ नहीं होगा. 6வது வசனமா ஆமென். மத்தேயு 4:6ல வாசிக்கிறோம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதி மேல இருந்து குதிச்சுறோம். நீர் தேவனுடைய குமாரன், உமக்கு ஒண்ணும் செய்யாது. और मत्ती 4 के 6 में तू ऊपर से कूदेगा, प्रभु का तू बच्चा है, इसके लिए कुछ नहीं होगा. உமக்கு ஒண்ணும் செய்யாது. और आपको कुछ नहीं होगा. சொல்லுங்க பாக்க நல்ல சத்தமா சொல்லுங்க. உமக்கு ஒண்ணும் செய்யாது. और मुंह कर कहो कि आपको कुछ नहीं होगा. குதிச்சுறோம்லப்பா. तू खुद कर देख. அல்லேலூயா. அப்பதான் இயேசு சாத்தானை பார்த்து சொன்னாரு, और तभी यीशु ने शैतान से कहा, தேவனை பரீட்சை பாராதிருப்பாய் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இருப்பாய் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி இருக்கிறது அல்லவா? और परमेश्वर को परखना नहीं, क्या ऐसा लिखा नहीं है? எத்தனை பேர் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன்? लोग कहते हैं कि मैं परमेश्वर को परखूंगा नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆ சுகர் இருக்குன்னு தெரியும். और शुगर है करके मालूम, நல்ல ஹை சுகர் இருக்குன்னு தெரியும். और ज्यादा डायबिटीज से पता है, அல்லேலூயா. நல்ல பிபி இருக்குன்னு தெரியும். और अच्छा ब्लड प्रेशर है पता है, பிபி அல்லேலூயா ரொம்ப ஹையா இருக்குன்னு தெரியும். और बीपी लेवल ऊपर है पता है. ஆனா ஒரு நாளைக்கு 24 வடதுங்க. लेकिन फिर भी 24 वड़ा एक दिन में खाता है, 24 வடதுங்க. और 24 वड़ा एक दिन में खाता है. தின்னுட்டு சொல்றா, और खाने के बाद कहता, அல்லேலூயா. ஆமென். ஒண்ணும் செய்யாது. और मुझे कुछ नहीं होगा, ऐसा वो कहता है. ஆண்டவர் பாத்துக்கிறார். परमेश्वर देख लेगा. ஆண்டவர் இருக்கிறார். परमेश्वर है, இவனுக்காக தான் ஆண்டவர் குதிக்கல. और इसके लिए परमेश्वर ने खोदा नहीं. ஏசு அங்க இருந்து குதிக்கன்னா குதிச்சிருப்பாரு. यदि यीशु को खोदना है तो वो कूद सकते थे, அவர் குதிச்சாலும் ஒண்ணு நடக்க वो போறது कूदते तो भी कुछ नहीं होता. எத்தனை பேர் இயேசு கீழ குதிச்சாலும் ஒண்ணுமே நடக்காதுன்னு और कितने சொல்றீங்க? लोग कहते हैं यीशु कूदते तो भी कुछ नहीं होता, அவருக்கு ஒண்ணும் நடக்காது. उनको कुछ भी नहीं होता. ஆனா இப்படிப்பட்ட ஆளுகளுக்காக தான் அவர் சொன்ன குதிக்கல. लेकिन ऐसे लोगों के लिए परमेश्वर कूदे नहीं, அல்லேலூயா. அவர் குதிக்காத காரணம் நம்மள மாதிரி ஆளுகளுக்காக தான். और हम जैसे लोगों के लिए वो नहीं कूदे. ஏன்னா அடிச்சிரு ஒண்ணும் செய்யாது. और तो खा ले कुछ नहीं होगा, அல்லேலூயா. ஒண்ணும்
ஒண்ணும் செய்யாது. और कुछ नहीं होगा इसलिए। அல்லேலூயா. हालेलुया। ஐசி வார்டுல படுத்துக்கிட்டு அல்லேலூயா ஒண்ணும் செய்யாது. और फिर आईसीयू वार्ड में पड़े रहकर कुछ भी नहीं होगा। உனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சு கொடுத்திருக்காரு. और तुझे है करके प्रभु ने बता दिया। அதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி புத்தியும் தந்திருக்காரு. और कैसे रहना करके अकल भी நீ दिया। எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு सब जानकर भी, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு सब जानकर भी, சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு और शुगर लेवल है पर பெப்சி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டே இருந்தான்னு சொன்னாரு. इतना बड़ा कोल्ड ड्रिंक बॉटल लेकर ஹalleluya சீனியை போட்டு 24 சாயா குடிச்சா உடனே और शक्कर का के चाय पीते रहेगा। ஹalleluya நீ தேவன் என்ன செய்கிறாய் பரிச்சை பார்க்கறாய். तो प्रभु को परख के देखता है। உங்களுக்காக தான் ஆண்டவர் குதிக்காம விட்டுட்டாரு இல்ல. और आपके लिए प्रभु ने खोदा नहीं। அவர் குதிக்கன்னா குதிச்சிருப்பாரு இல்ல. उनको खोदना तो खोद सकते। எத்தனை பேர் ஹalleluya நான் இனிமே ஆண்டவரை பரிச்சை பார்க்க कितने விரும்புறேன். लोग कहते हैं कि आज से मैं परमेश्वर को परखूंगा नहीं, ஆண்டவரை பரிச்சை பார்க்க விரும்புறேன். परमेश्वर को नहीं परखूंगा। நல்லா சொல்லுங்க கர்த்தரை பரிச்சை பார்த்துட்டு வாழ விரும்புறேன். अच्छे से कहो कि मैं परख के नहीं जीना चाहता। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் சரீரத்துல பலம் வேணா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க ஐயா. थोड़ा कमजोरी शरीर में तो थोड़ा समझ लीजिए ஏம்மா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. और थोड़ा आप समझ लिया करो। அவர் உள்ள இருக்கிறாருன்னு எல்லாம் அடிச்சிட வேண்டாம். और वो आपके अंदर है इसके लिए कुछ भी नहीं खा அவர் लेना। ஞானத்தை தந்திருக்கிறாரு. उसने आपको बुद्धि दिया। நீ கூட 4 வருஷம் உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. आप वो चाहते कि आप 4 वर्ष और जीवित இதோ रहे। கூட 4 வருஷம் ஹalleluya இருக்கணும்னு விரும்புறாரு. इधर लोग कहते हैं कि वो चाहते हैं कि मैं और 4 वर्ष நீங்க कम से உங்க कम रहूं। பிள்ளைகளுக்கு தேவை ரபா. आप आपके बच्चों की जरूरत சொல்லுங்க है। உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேவை ரபா. आपके बच्चों को आप जरूरत, உங்களை நீங்க காத்துக்கறணும். और अपने आप को आपको बचाए रखना சத்தமா है। சொல்லுங்க குதிச்சிராதங்க. और जोर से कहो कि कूदना नहीं। சாத்தான் சொல்லுதாம்னு குதிச்சிராதங்க ரபா. உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது குதிச்சிரு ரபா. और कुछ नहीं होगा कूद जाओ। ஒண்ணும் செய்யாது பெப்சி பாட்டில குடிச்சிரு ரபா. और पेप्सी बॉटल को पी जाओ। ஒண்ணும் செய்யாது இனிப்பு போட்டு சாப்பிடு ரபா. और शक्कर डाल के पी ले। ஒண்ணும் செய்யாது 24 வடை தின்னு தின்னு மயங்கி விழுந்துற போற और अचानक बेहोश होके गिर जाएगा। பவர் உள்ள மாத்திரை எழுதி கொடுப்பாரு. तो पावर वाला दवाई लिख कर ஹalleluya देगा। நீ குதிச்சதுனால ரபா. और क्योंकि तू कूदा या पिया। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொன்ன ஆண்டவரை பரிச்சை பார்க்க और விரும்புறாங்க. कितने लोग कहते हैं कि मैं परख करने देख चाहता। அவர் நமக்குள்ள இருக்கிறாரு ரபா. वो हमारे अंदर है। என்ன செய்றாருன்னா और वो क्या करता है? என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। பலவீனத்துல என் பலன் எப்படி இருங்க விளங்க ரபா. तेरे कमजोरी में मेरा बल அவர் काफी நம்மள रहेगा। பலப்படுத்தி நடத்த वो விரும்புறாரு. हमें बलवंत करके भेजना चाहता है। அதுக்காக முட்டு போட்டு தின்னுட்டே இருந்தா इसलिए अगर आप ज्यादा खाते रहेगा அல்ல तो, சிக்கனா தின்னுகிட்டு இருந்தா. और चिकन ही खाते रहेंगे तो, அதுல அதே நூடுல்ஸா தின்னுகிட்டு இருந்தா. और वही नूडल्स को खाते रहेंगे அதே சைனீஸா தின்னுகிட்டு இருந்தா. तो, वही चाइनीज को खाते சிலர் रहेगा பாருங்க தெனா சைனீஸ். तो। और कुछ लोग रोज ही चाइनीज தெனோ खाते ஃப்ரைட் ரைஸ். हैं, और रोज फ्राइड राइस खाते हैं, தெனோ மறுவல். और रोज खाते रहते हैं। எங்க போய் சேக்க. और उन्हें कहाँ बेच सकते हैं? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் குதிக்க மாட்டேன்னு. कितने लोग कहते हैं कि मैं खोदूंगा नहीं। ஏசப்பா எனக்கு மாதிரியா இருக்கிறார். परमेश्वर मेरे लिए एक उदाहरण है, நமக்காக தான் அவர் அன்னைக்கு குதிக்கல. और हमारे लिए उस दिन वो नहीं कूदे। ஹalleluya சாத்தான் சொல்லிட்டாம்னு ஏல நீ என்ன பெரிய ஆளா நான் குதிச்சு காட்டுதம்னா அவர் குதிச்சு காட்டிட்டு இருப்பாரு. और क्योंकि शैतान ने कहा तो ऐसा नहीं कि तू कौन होता है बताने के लिए मैं कूद जाता हूँ। அவர் குதிக்க முடியுமா முடியாதா? क्या यीशु कूद सकते थे या அவர் नहीं? குதிக்க முடியும். वो कूद सकते थे, ஆனா लेकिन फिर அன்னைக்கு भी மட்டும் அவர் குதிச்சிட்டாருன்னா अगर उस दिन वो कूद लेते। இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்க சொல்ல அவரே குதிச்சிட்டாரு நம்ம குதிச்சா என்ன? आज कलीसिया के लोग कहेंगे अगर वही कूद लिए तो हम भी कूद सकते हैं। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் தேவனாய கர்த்தரை நீ என்ன செய்யாது இருப்பாயாக பரிச்சை பாராது இருப்பாயாக. और आपके परमेश्वर को आपको परख के नहीं நல்ல देखना है। கையை கொடுத்து சொல்லுங்க தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராது. हाथ बढ़ा कर कहो कि परमेश्वर को परखो मत, பரிச்சை பாராது आप இருப்பாயாக. परख के मत देखो। ஆமே சிலர் சாப்பாட்டுல ஆண்டவரை பரிச்சை பார்த்தாங்களா. कुछ लोग भोजन में प्रभु को परख के ஆமே देखे। 78ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். और 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 78 भजन संहिता के 13 वचन, 78 18ல வாசிக்கிறோம். उस 78वां अध्याय में அவர்கள் அல்லது என்ன வாசிக்கிறோம் 18ல தங்களுக்கு இச்சைக்கேற்ற போஜனத்துல தேவனை பரிச்சை பார்த்தார்கள். और अपने मन के इच्छा के भोजन के अनुसार लोग परख के இவங்களுக்கு देखे। மன்னா வேண்டாம். इनको मन्ना नहीं चाहिए। என்னது வேணுமா? इनको क्या चाहिए? என்னது வேணும்? இறைச்சி வேணும். उनको ककड़ी चाहिए था। ஆமே இறைச்சி வேணும். उनको ककड़ियां चाहिए थी। ஆடைகள் அவர்களுக்கு இச்சைகள்னால தேவனை பரிச்சை பார்த்தார்கள். और मन के इच्छाओं के अनुसार उन्होंने चाहा। எத்தனை பேர் ஏன் இச்சையினால நான் தேவனை பரிச்சை பார்க்க ये लोग மாட்டேன்? कहते हैं कि मेरे इच्छा के अनुसार मैं प्रभु को परखूंगा नहीं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। என்னது இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். எத்தனை பேர்? और कुछ भी रहेगा तो भी मैं खुश रहूंगा। என்ன இருந்தாலும் சரி சந்தோஷம். कुछ भी रहेगा तो भी मैं खुश रहूंगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। நாம் இங்க வாசிக்கிற அந்த வசனத்துல यहाँ पर हमने जो वचन को पढ़ा 78 18ல என்ன வாசித்தோம்? उस 78 के 17 में அவர்கள் தேவனை தங்களுடைய இச்சையின்படி என்ன செய்தார்களா? போஜனத்துக்காக பரிச்சை பார்த்தார்கள். उन्होंने भोजन के लिए परमेश्वर को परख कर எதை देखा। வச்சு பரிச்சை பார்த்தார்களா? போஜனத்தை வச்சு பரிச்சை பார்த்தாங்க. और भोजन से प्रभु को परख के देखा। எத்தனை பேர் நான் சாப்பாட்டை வச்சு ஆண்டவரை பரிச்சை பார்க்க மாட்டாங்க? ये लोग कहते हैं कि मैं भोजन से प्रभु को परख के नहीं देखूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எல்லாவற்றிலும்
சோதரிப்பேன். ये लोग कहते हैं कि सब में मैं प्रभु को खुश रखूंगा. ஆண்டவர் திருப்தியாய் நடத்த விரும்புகிறார். प्रभु तृप्त करके भेजना चाहता है. அல்லேலூயா. हालेलुया. அவர்களில் அநேகர்ல கர்த்தர் எப்படி இருக்கவில்லையா? அவன் பிரியமாய் இருக்கவில்லை. उनमें से बहुत सारे लोगों से प्रभु खुश नहीं थे. தேவனை பரீட்சை பார்த்தார்கள். उन्होंने प्रभु को परख के देखा. 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறவர்களுக்கு முறுமுறுத்தார்கள். और 10 वचन में वो लोग कुड़कुड़ाने लगे. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். முறுமுறுத்தார்கள். उन लोगों ने कुड़कुड़ाया. அல்லேலூயா. தேவ பிள்ளையை முறுமுறுத்தே அழிஞ்சு போயிட்டாங்க. वो लोग कुड़कुड़ा कर ही नाश हो गए. கம்ப்ளைண்ட் ஒரு வாழ்க்கை. और हमेशा शिकायत करते रहते थे. அவன் 1 கொரிந்தியர் 10:10 இருக்குது. அவர்கள் என்ன செய்தார்களா? சில முறுமுறுத்து சங்காரக்காரனால் என்ன ஆகி போனார்கள்? அழிஞ்சு போனார்கள். और पहले कोरिन्थियर 10 के 10 में वो लोग कुड़कुड़ा कर नाश हो गए थे. எத்தனை பேர் சொன்னா நான் முறுமுறுக்க மாட்டேன்? ये लोग कहते कि मैं कुड़कुड़ाऊंगा नहीं. முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு மகிமையா நான் வாழுவேன். बिना कुड़कुड़ाए परमेश्वर के लिए महिमा बनकर Praise the जीऊंगा. Lord. प्रभु की स्तुति. அல்லேலூயா. हालेलुया. இப்படி நீங்க வாழ்ந்தால் अगर इस प्रकार से आप जिए तो நாம 13வது வசனத்துக்கு வரும்போது हम 13 वचन में जब அவர் पढ़ते हैं சொல்றார் எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு நேரிடவில்லை. और सबको जो नहीं है वैसा कोई बोझ आपको नहीं எல்லா था. மனுஷருக்கு நடக்கிற பிரச்சனை உங்களுக்கும் வருது. जो हर मनुष्य को होता है वही तकलीफ आपको भी ஆனால் आता கர்த்தர் है. உண்மையுள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर विश्वास योग्य है. ஓ நீங்க தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் விடுவாரு. आपके सहनशीलता के ऊपर नहीं छोड़े. உங்களுடைய திராணிக்கு மேல கர்த்தர் சோதிக்க மாட்டாரு. आप सहन नहीं कर सकते उसके ऊपर नहीं அந்த छोड़ेगा. 13வது வசனத்துல இன்னும் சொல்றாரு. 13 वचन में और कहता है அல்லேலூயா. உங்களுக்கு தப்பிக்க வழி உண்டாக்குவாரு. आपको बचने के लिए एक मार्ग நீங்க निकालेगा. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்தால், अगर आप प्रभु को खुश कर जिए तो கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்தால், प्रभु के खुश करके बच्चे रहेंगे तो மனுஷருக்கு நேரிடுற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது. मनुष्य को जो वेदना है वो होगा. உங்க திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டாரு. लेकिन आपके सहनशीलता के ऊपर नहीं அவர் छोड़ेगा. உண்மையுள்ளவர். वो सच्चा परमेश्वर அந்த है. சோதனையை தாங்க உங்களை பலத்தை தாராரு. उस तकलीफ को झेलने के लिए बल देगा தப்பிக்க வழியும் और உண்டாக்குறாரு. बचने के लिए एक मार्ग को बनाएगा. ஆண்டவருக்கு மட்டும் நீங்க பிரியமா வாழ்ந்துக்காங்க. यदि आप प्रभु को खुश कर जिए तो அப்படி பிரியமா இருந்தால் अगर आप ऐसे जिए तो எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி जितना செய்கிறார். भी तकलीफ आए तो आप जय को पाएंगे. நாங்க அல்லேலூயா நாம வாசித்தோம். हमने पढ़ा था அந்த வெளிப்படுத்தல் 3:12 வாசித்தோம். उस प्रकाशित वाक्य 3 के 12 அதில் में ஜெயம் பெற்றவர்களை और जो जय पाए நான் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி ஆக்குவேங்கிறாரு? தூணாக்குவே. और जो लोग जय पाए मैं परमेश्वर के भवन में उन्हें खंबा ஜெயம் बनाऊंगा. பெற்றவர்களை தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி ஆக்குவேன்? தூணாக்குவே. जय पाने वालों को प्रभु के भवन में खंबा ஆண்டவருக்கு बनाऊंगा. பிரியமா இருந்து சோதனைகளை ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா प्रभु को खुश कर एक जयवन जीवन जीना है. ஆலயத்தில் தூண்களாய் உறுதியாய் நிறுத்துகிறார். और भवन में प्रभु खंबा बनाकर बनाएगा. சாலமோன் கட்டின ஆலயத்தில் எத்தனை தூண்கள் இருந்தது? सुलेमान ने बनाया भवन में कितने खंबे थे? 1 ராஜாக்கள் 7:15 நீங்கள் வாசித்தால், पहला राजा 7 के 15 में 1 ராஜாக்கள் 7:15 நீங்கள் पहला வாசித்தால், राजा 7वां अध्याय 15 वचन அதுல எத்தனை தூண்கள் இருந்ததுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கும். वहां पर कितने खंबे थे हम पढ़ते हैं. எத்தனை தூண்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்குது? 1 ராஜாக்கள் 7:15 पहला राजा 7:15 में சாலமோன் கட்டின ஆலயத்தில் எத்தனை தூண்கள்? 2 வெண்கல தூண்கள். और सुलेमान बांधा भवन में 2 खंबे थे. நீங்க 15வது வசனத்துல வாசித்தா 2 வெண்கல தூண்கள். 15 वचन में 2 खंबे थे. ஆனா 21வது வசனத்துல लेकिन 21वें वचन 1 ராஜாக்கள் 7:21 நீங்கள் வாசித்தால் அந்த 2 தூண்களுடைய வெண்கல தூண்களுடைய பேர் उस கொடுக்கப்பட்டிருக்கு. 7वां अध्याय 15 में दोनों उस खंबे का नाम था. அல்லேலூயா. என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒண்ணுக்கு பேர் யாகீன், और एक का नाम याकीन था இன்னொன்னுக்கு பேர் போவாஸ். और दूसरे का नाम बोआज. போவாஸ் என்றால் பலன் என்று அர்த்தம். बोआज का मतलब बल है. கர்த்தருடைய பலத்தால் நிரம்பினது. प्रभु का बल से वो भरा था. அப்படி சபைக்குள்ள பலமுள்ள தூணாய் உங்களை நிறுத்த வேண்டும். ऐसा कलीसिया में एक बलवंत खंबे தேவன் உங்களை बनाएगा. பலப்படுத்தி உறுதிப்படுத்தி நிறுத்த. प्रभु आपको बलवंत करके स्थिर करना चाहता है. ஆமென். அல்லேலூயா. போவாஸ் என்றால் பலம், बोआज का मतलब बल है யாகீன் என்றால் உறுதி. और याईर का मतलब स्थिर करना. சத்தமா சொல்ல. போவாஸ் என்றால் பலம், बोआज मतलब बल है யாகீன் என்றால் உறுதி. और याईन का मतलब स्थिर உங்களை होना. சபைக்குள்ளே आपको कलीसिया में தூண்களாய் நிறுத்துகிறார். खंभों की तरह खड़ा रखेगा. பலமுள்ள தூண்களாய் एक நிறுத்துகிறார். बलवंत खंबे की तरह உறுதியான தூண்களாய் और நிறுத்துகிறார். स्थिर खंबे की तरह. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் அப்படி நிறுத்த போறாரு. प्रभु के नाम के लिए महिमा जैसे எத்தனை बनाएगा. பேர் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தர் ये तो लोग மாற்றுகிறார். कहते हैं कि जयवंत बच्चों जैसा बनाएगा. ஆண்டவரே சோதனைகளை ஜெயம் எடுக்க பலத்தினால் और சோதனை. प्रभु वेदनाओं पर जय पाने के लिए मदद करेगा. धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. நாம் முழங்கால் படிட்டு கர்த்தர் சோதரிப்பார். हम घुटने टेककर प्रभु को धन्यवाद ஆமென். करें முழங்கால் படிட்டு கர்த்தர் சோதரிப்பார். और घुटने टेककर प्रभु को धन्यवाद करें. கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில பிரியமாய் இருக்கிறாரோ प्रभु जिसके जीवन से खुश होता அவர்களுக்கு சோதனைகள் வரலாம். उनको तकलीफ आएगी. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. मनुष्य को जो होता है वो तकलीफ को छोड़कर दूसरा नहीं होगा. ஆனாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தர் சோதனை அனுமதிப்பார். लेकिन फिर भी सहन करने जितना ही प्रभु अनुमति देगा அந்த சோதனை
சோதனையை தாங்க பலத்தையும் தருவாரு. उस तकलीफ को झेलने के लिए बल देगा, தப்பிக்க வழியை உண்டாக்குவார். बच निकलने के लिए मार्ग ஜெயம் बनाएगा எடுக்க வைப்பார். और जय पाने के लिए मदद ஜெயம் எடுக்க करेगा வைப்பார். और जय देगा உங்களை நிறுத்துவார். और आपको खड़ा கர்த்தர் करेगा। உங்களை தூண்களாய் நிறுத்துவார். प्रभु खंबा बनाकर खड़ा करेगा। பாபிலோன் தேசம் விழுந்து போனது. बाबुल का देश गिर गया, திடீரென்று பாபிலோன் விழுந்து போனது. अचानक से बाबुल गिर गया சாத்தான் வானத்திலிருந்து விழுந்து போனான். और शैतान भी गिर गया। அதில் ஒரு நாள் தாமே பவுலை குறித்து பார்த்தால், एक दिन पौलुस के बारे में देखे அதில் பவுலை ஒரு விஷப்பாம்பு கடிச்சது. उसको एक जहरीला सांप ने விஷப்பாம்பு काटा, கவியது, விரியன் பாம்பு கவியது. एक जहरीला सांप ने काटा அநேகர் அவனை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். और जो लोग घेरे थे उन्होंने देखा இப்பொழுது இவன் கை வீங்கும், कि अभी इसका हाथ सूजेगा, இப்பொழுது இவன் கால் வீங்கும், अभी इसका पैर அவன் सूजेगा தலை வீங்கும், और सिर सूजेगा, திடீர்னு பொத்துன்னு விழுவான். अचानक वो गिरेगा அவன் செத்தே போயிருவான்னு और சொல்லி मर जाएगा। वो लोग ने அவளை सोचा, சுற்றி ஆட்கள் நின்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். उसके चारों ओर लोगों ने देखते रहे, அவன் விழுந்து சாவாம் என்று பார்த்து वो கொண்டிருந்தான். गिर के मरेगा सोचे, ஆனால் அதிக நேரங்கள் ஆகியும் लेकिन ज्यादा समय होने पर அவன் भी பவுலுக்கு ஒன்று நடக்கவில்லை. पौलुस को कुछ भी नहीं அவன் हुआ, விழவில்லை. वो गिरा नहीं, அவன் நின்று கொண்டே இருந்தான். वो खड़ा रहा, அவன் நின்று கொண்டே वो இருந்தான். खड़ा रहता रहा அவன் நின்றதாய் அல்ல, और वो खड़ा था ऐसा नहीं, தேவன் அவனை நிறுத்தினார். लेकिन परमेश्वर ने उसे खड़ा இயேசு किया, அவனை நிறுத்தினார். यीशु ने उसे खड़ा किया, ஆவியானவர் நிறுத்தினார். पवित्र आत्मा ने खड़ा किया। ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना में परमेश्वर के बच्चे, உங்களை சுற்றி ஒரு கூட்டமான ஜனங்கள் எப்போதும் இருக்கலாம். आपके चारों ओर हमेशा एक झुंड के लोग होंगे। இவன் எப்ப விழுந்து போவான், ये कभी गिरेगा, இவன் எப்ப விழுந்து போவான், ये कभी गिरेगी, இந்த குடும்பம் எப்ப விழுந்து போவான், ये परिवार कब இந்த गिरेगा, குடும்பம் எப்ப விழுந்து போவான். ये परिवार कब ஒரு गिरेगा, கூட்டமான ஜனங்கள் வேடிக்கை பார்க்க एक நிற்பார்கள். लोग देखते रहेंगे, ஆனால் கர்த்தர் உங்களை விடுவதில்லை. लेकिन परमेश्वर आपको छोड़ेगा नहीं பாபிலோனை போல சடுதியிலே விழுவதில்லை. और बाबुल की तरह अचानक தேவ गिरेगा, பலத்தால் நிறுத்துகிறார். प्रभु के बल से खड़ा ஜெயம் रखेगा, எடுத்த பிள்ளைகளாய் நிறுத்துகிறார். एक जैवन जीवन जैसे बनाएगा, ஆவிக்குரிய தூண்களாய் நிறுத்துகிறார். आत्मिक खंबा बनाएगा, ஒரு யாகினை போல, एक याकीन के ஒரு तरह, யாகினை போல, एक याकीन के तरह, ஒரு போவாசை போல, एक बोआज के तरह, ஒரு போவாசை போல एक बोआज के तरह, ஆலயத்திற்குள்ளே, भवन में, சபைக்குள்ளே कलीसिया के अंदर கர்த்தர் ஆலய தூண்களாய் நிறுத்துகிறார். खंभों की तरह रखेगा, நீ விழுந்து போவதில்லை. तो गिरेगा नहीं, ஆமென். நீ ஆலய உடைக்கப்படுவதில்லை. तो छोड़े नहीं जाएगा। தேவனே பலப்படுத்தி प्रभु நிறுத்துகிறார். आपको बलवंत करके खड़ा करेगा। வாயை திறந்து கொஞ்சம் நன்றி சொல்லுவோமா. क्या आप मुंह खोलकर धन्यवाद नहीं ஆண்டவரே, कहेंगे? உமக்கு பிரியமாய் வாழ ஒப்புக்கொடு. प्रभु तुझे खुश करने वाला बना, பிரியமாய் வாழ ஒப்புக்கொடு. तुझे प्रसन्न करने वाला बना, என்னை கேட்கின்ற சகோதரா, मुझे सुनने वाला भाई, கேட்கின்ற சகோதரி, मुझे सुनने वाला बहन, கொஞ்சம் வாயை விரிவாய் திறந்து थोड़ा मुंह खोलकर ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. समर्पण करके प्रार्थना करो, இயேசுவே என்னை மன்னியும். और यीशु मुझे माफ कर, இந்த சரீரம் உமக்குரியது. ये शरीर तेरा है, இந்த சரீரம் உமக்குரியது. ये शरीर तेरे लिए है, நான் பரிசுத்தமான பாண்டமாய் காத்துக்கொள்வேன். एक पवित्र पात्र जैसा संभाले रखूंगा, அது உமக்குரியதப்போ. तेरा है परमेश्वर, நான் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். पवित्र बनने के लिए समर्पण करता हूँ। ஹalleluya. हालेलुया। நான் உம்மை சோதித்து பார்ப்பதில்லை. मैं तुझे परखूंगा नहीं, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். तुझ पर विश्वास करता அது हूँ, உம்மை நான் நம்புகிறேன். तुझ पर भरोसा करता हूँ, உமக்கு பயந்து நான் வாழுகிறேன். तुझसे डर कर जीता हूँ, நான் முறுமுறுத்து வாழ விரும்பல. मैं कुड़कुड़ा कर नहीं जीना चाहता हूँ, நான் வாழ விரும்பல. मांस में नहीं जीना चाहता हूँ, ஆவிக்குரிய பிள்ளையா வாழ்வப்பா. आत्मिक बच्चा बनकर जीऊंगा, ஆவிக்குரிய பிள்ளையா நான் வாழ்வப்பா. आत्मिक बच्चा बनकर जीऊंगा। அது என்ன பலப்படுத்துங்க, मुझे बलवंत कर, என்ன பலப்படுத்துங்க. मुझे बलवंत कर। சகோதர ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். भाई पवित्र आत्मा बलवंत करता हूँ, சகோதரி ஆவியானவர் பலப்படுத்தி बहन கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बलवंत करता है, ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बलवंत कर रहा கொஞ்சம் है। வாயை திறந்து ஏசப்பா, थोड़ा मुंह खोलकर यीशु, ஏசப்பா, और यीशु पुकारो। ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆளுங்க. स्तुतियों का बलि चढ़ाते हुए, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி स्तुति बलि देते நன்றி हुए, இயேசுவே, धन्यवाद यीशु, நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। கடந்து போன நாட்களிலே மாம்சமும் மனசும் விரும்பினபடி நீ வாழ்ந்தாய். और बीते दिनों में मांस के अनुसार आप जिए, ஆனால் இன்றைக்கு கேட்ட பிள்ளைகளாய் வாழும்படியாய், लेकिन आज आत्मा के अनुसार जीने के लिए, ஆமென், கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியாய், प्रभु को खुश करते हुए जीने के ஓ, लिए, உங்களுடைய சரீரத்தை ஒப்படைக்கிறபடினா, आपके जीवन को समर्पण कर रहे हैं உங்களுடைய इसलिए, சரீரத்தை சமர்ப்பிக்கிறபடினா, क्योंकि जीवन को आप समर्पण कर रहे நன்றி हैं। அப்போ. धन्यवाद परमेश्वर। சொல்லு, நான் சாட்சியை காத்துக்கொள்ளுவேன். कहो कि मैं गवाही को बनाए நான் रखूंगा, சாட்சி உள்ள பிள்ளையா வாழுவேன். एक गवाही का बच्चा जीऊंगा। உங்க கிருபையை தாங்க, मुझे अनुग्रह दे, உங்க பலத்தை தாங்க, तेरा सामर्थ्य दे, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र कर, உங்க நாம மகிமைப்படணும். तेरा नाम महिमा होना चाहिए, உமக்கு பிரியமான வாழணும். तुझे खुश करके जीना है। இந்த வாழ்க்கை உமக்காக, ये जीवन तेरे लिए है, இந்த வாழ்க்கை உமக்காக. ये जीवन तेरे लिए है। லிவரபல் ஷல்மனபலபல் கபதிரலபசி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரலோக பிதாவே,
இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கடந்து வரும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்தவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் உம்முடைய ஜனத்துக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து, எத்தனையோ அற்புதங்களை செய்து அவர்களை நீர் நடத்தினீர் அல்லவா. ஆனாலும் அவர்கள் மேலே அநேகர் மேலே பிரியமாக இருக்கவில்லை அல்லவா. அல்லேலூயா. முறுமுறுத்தார்கள், மாம்சத்தில் ஜீவித்தார்கள், அக்கிரமத்தில் வாழ்ந்தார்கள், உம்மை பரீட்சை பார்த்தார்கள். என் தேவனே, உம்மை பிரியப்படுத்தி வாழலே. உம்முடைய ஜனம் நமக்கு பிரியமா இருக்கவில்லை. இந்த ஆராதனையிலே ஒவ்வொருவரையும் தொண்டபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனி வாழ்கிற வாழ்க்கை வேற என்று சமர்ப்பித்து உமக்கென்று வாழ அல்லது நீர் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் மாற்றி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். சரீரம் வேசித்தனத்திற்கு அல்லது கர்த்தருக்குரியது என்று ஒப்பு கொடுத்து வாழ பரிசுத்தமான ஆலயமாய் அல்லது அர்ப்பணித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் தங்குகிற ஒரு ஆலயமாய், பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயமாய் மாற்றி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த ஏனோக்கை போல கடைசி வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சாட்சியை காத்துக்கொண்டு வாழ ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தி அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலப்படுத்தி அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆசீர்வதியும். அல்லேலூயா. உமக்கென்று நிறுத்தும் காத்துக்கொள்ளும். அந்த ஆலயத்திலே ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய், ஒரு போவாசாய், ஒரு யாகினாய், அவன் பலத்தோடு உறுதியோடு நிற்க சபைக்குள் அப்படி நிறுத்துகிறபடினால் நன்றி அப்பா. அல்லேலூயா. அப்படி குடும்பங்களை நிறுத்துகிறவரே நன்றி. விசுவாச பிள்ளைகளை நிறுத்துகிறவரே நன்றி. அல்லேலூயா. உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.